அப்போ வியாசர் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய ரிஷி, நமக்கு எவ்வளோ விஷயங்களை சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காரு. நம்ம அதில் ஒன்று கூட படிக்கலை, ஒரு புராணம் கூட படிக்கலை. நம்ம புராணமே பெரிய புராணமாக இருக்குது, இந்த மற்ற புராணங்களை எப்படி படிக்கிறது? அதனால தான் சொல்கிறது, ஏதாவது ஒரு அந்த காலத்தில் பெரியவங்கள்லாம் வந்து விஷயம் தெரிஞ்சவங்களாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பாகவத புராணம் கதை சொல்லுவார்கள். இந்த மார்கழி மாதம் ஏதாவது ஒரு மாதங்களில் தொடர்ந்து கிராமங்களில் நகரங்களில் பெரியவங்க அதற்காகவே இந்த பாகவத புராணங்கள் சொல்வதற்காகவே வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள்லாம் இந்த உலகத்தில் இருந்திருக்காங்க. அவர்கள்லாம் இந்த கதைகள் மூலமாக நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க, நல்ல மனப்பான்மையை, நல்ல ஒரு விதையை நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க, ஊன்றி இருக்கின்றார்கள். ஒரு இடத்துல பார்த்தா ராமாயணம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, ஒரு இடத்துல பார்த்தா மகாபாரதம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, ஒரு இடத்துல பார்த்தா பாகவதம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, ஒரு இடத்துல பார்த்தா வந்து விஷ்ணு புராணம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, ஒரு இடத்துல சிவபுராணம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, ஸ்கந்த புராணம். புராணம்னா என்ன? வரலாறு, பல யுகங்களுக்கு முன்னாடி நடந்தது. அதாவது சத்தியயுகம் அல்லது கிருதயுகம், அதுக்கப்புறம் வந்து துவாபர யுகம், திரேதாயுகம், இந்த 3 யுகங்களிலும் என்ன இதெல்லாம் நடந்திருக்கு. அதையெல்லாம் தொகுத்து நமக்கு என்ன பண்ணுறாரு, வியாசர் வழங்கி இருக்கின்றார். அதில் வராக புராணம் என்ன ஆகுது அப்படின்னா, இப்பொழுது நமக்கு சப்ஜெக்ட் மேட்டர். வராக புராணத்தில் கீதையோட மகாத்மியம், கீதையோட மகத்துவம், கீதையோட பவர், கீதையோட விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. யார் கேள்வி கேட்குறா, யார் பதில் சொல்கிறா அப்படின்னா, இந்த பூமியை காப்பாற்றிய பிறகு பூமி மாதா பகவான் விஷ்ணுவினிடத்தில் என்ன பண்ணுறா, கேள்வி கேட்குறா. பகவத்கீதையினுடைய மகாத்மியம், இந்த உலகத்தில் பக்தியில் சிறந்து விளங்குவதற்கு நான் எதை பின்பற்றுவது, யார் கேட்குறா? பூமி மாதா. இந்த பூமிக்கு மாதான்னு சொல்லி பேர் வச்சிருக்கோம் நம்ம. பூமி தாய். உலகத்தில் 3 விதமான மாதாவை நம்ம என்ன பண்ணுறோம், கண்டிப்பாக மறக்கக்கூடாது. ஒன்று நம்மை பெற்றெடுத்த தாய், இன்னொன்று கோமாதா, இன்னொன்று என்னது அப்படின்னா பூமாதா. அதனால் நம்ம தேசத்தில் யாரை முதல் தெய்வமாக வணங்கணும் அப்படின்னா, தேச தந்தை அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்கார், அவர் வேற, அது வேற விஷயம், அது அரசியல் சம்பந்தப்பட்டது. பாரத மாதா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், பாரத மாதா கி ஜெய் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த பாரதமே நமக்கு என்னது அப்படின்னா தாய். ஏன்னா நம்ம வாழ்வதற்கு இந்த 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 உலகத்தில் பிறந்து வாழ்வதற்கு நமக்கு இடம் கொடுத்துருக்கிறது யாருன்னா இந்த பூமி வடிவான தாய். இந்த பூமியில் தான் எல்லாம் விளையுது. தானியங்கள், தாவரங்கள், கீரைகள், பயிர் வகைகள், நெல் எல்லாமே எங்கே விளையுது அப்படின்னா வானத்திலிருந்து தான் வருது. எல்லாம் பூமியில தான் விளையுது. இந்த பூமியில் விளையிறது தான் நம்ம சாப்பிட்றோம். அதனால் அது தாய்க்கு நிகரானது. அன்னாத் பவந்தி பூதானி பர்ஜன்யாத் அன்ன சம்பவ யஜ்ஞாத் பவதி பர்ஜன்யக யஜ்ஞக கர்ம சமுத்பவ. அன்ன ரூபமாக இந்த பூமி என்ன பண்ணப்பட்டிருக்கு, இருக்கின்றது. அப்போ நம்ம பிறக்கிறதுக்கு காரணம் யார் அப்படின்னா நம்ம அம்மா தாய். பிறந்த உடனே நமக்கு தாய்ப்பாலை கொடுக்குறா, அவளுடைய ரத்தத்தையே நமக்கு கொடுக்குறா. ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு அப்புறம் தாய்ப்பால் நின்று போகுது அப்படின்னா அதுக்கப்புறம் பால் கொடுக்கறது யாருன்னா பசு, கோமாதா. சாகிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம், பால் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம். பால் ஒரு சிறந்த உணவாக இருக்கின்றது. மேலும் நம்ம வாழ்வதற்கு உணவை தருவது எது அப்படின்னா இந்த பூமி தாய். அது மட்டுமா, இந்த பூமியில் வேறு என்ன இருக்குது இந்த உலகத்தில்? த எர்த் கண்டென்ட்ஸ் வாட் அப்படின்னா 5 விதமான எலமெண்ட்ஸ், பஞ்சபூதங்கள். ஆகாசம், காற்று, வாயு, அக்னி, ஜலம், பிருத்திவி. ஆகாஷாத் வாயு, வாயோர் அக்னிகி, அக்னேர் ஆபக, ஆபக பிருத்திவி. இந்த பஞ்சபூதங்களும் என்னது அப்படின்னா நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறது. இந்த பஞ்சபூதங்கள் இல்லைன்னா நம்ம உயிர் வாழ முடியாது. இதெல்லாம் எதுக்குள்ளே இருக்குது அப்படின்னா இந்த எர்த்து, இந்த பூமிக்குள்ளே தான் இருக்குது. அப்போ பூமி யார் அப்படின்னா நம்முடைய தாய். அதை எப்பொழுதுமே நம்ம சாஸ்திரம் என்ன சொல்லுது அப்படின்னா
மிக உயர்ந்த பொருளை தாயாகவே பாவனை செய்கிறது. பகவத்கீதையை நம்ம என்ன பண்ணோம், தாயாக பார்த்தோம். அம்பே பகவத்கீதை பவத்வேஷினி. கீதா தியான ஸ்லோகத்திலே அதான் பார்த்தோம். பகவத்கீதை என்பது யார் அப்படின்னா தாய், நம்மை வழிநடத்துபவள். அதுபோல் இந்த உலகமும் என்னது அப்படின்னா நம்முடைய தாய். அப்போது இந்த பூமா தேவி மகாவிஷ்ணுவனிடத்தில் கேள்வி கேட்குறார். இந்த மாதிரி உலகத்தில் புண்ணியம் அடைவதற்கு, பக்தி செய்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? இந்த பூமியை காப்பாற்றிய பிறகு இதை கேள்விலாம் மகாவிஷ்ணுவிடத்தில் கேட்குறா. அப்போது பகவத்கீதையினுடைய விஷயத்தை பகவான் என்ன பண்ணுறாரு, மகாவிஷ்ணு சொல்லுகின்றார். அதனால் அதுக்கு பேர் என்ன அப்படின்னா பகவத்கீதா மகாத்மியம். மகாத்மியம் அதுதான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்றைக்கி பார்க்க போகிறோம் சப்ஜெக்ட். நம்ம படிக்க போகிறோம். ஏற்கனவே பகவத்கீதையில் என்னென்னலாம் சொல்லி இருக்காரோ பகவான் கிருஷ்ணர், அதையே வேறு விதமான ஸ்லோகங்களில் இந்த பூமாதேவி கேள்வி கேட்க கேட்க என்ன பண்ணுறாரு, சொல்லிக்கொண்டே வருகின்றார். அதுதான் மகாத்மியம். ஒவ்வொரு புஸ்தகத்திற்கும் ஒவ்வொரு நூலுக்கும் பலஸ்ருதி இருக்கும். இதை படித்தா என்ன பலன், இதை நான் மனப்பாடம் பண்ணால் என்ன பலன், இதை நான் புரிஞ்சுக்கிட்டால் என்ன பலன், இதை நான் வாழ்க்கையில் கடைப்பிடித்தால் என்ன பலன். அந்த மாதிரி பகவத்கீதைக்கு பலஸ்ருதிலாம் நம்ம பார்த்தாச்சு. பகவானே சொல்லிட்டார். பகவத்கீதையை சொல்லிக் கொடுப்பதால் என்ன பலன், பகவத்கீதையை படிப்பதால் என்ன பலன், பகவத்கீதையை கேட்பதால் என்ன பலன். அப்படியுமே நமக்கு திருப்தி இல்லை, இன்னும் கொஞ்சம் பலனை பற்றி பேசணும் அப்படின்னா கீதை மகாத்மியத்தை நம்ம படித்தோமானால் நமக்கு இது கீதையில் இவ்வளோ மகத்துவம் இருக்கா அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்க போகிறோம். முதல் ஸ்லோகம் தரோ உவாச்ச. முதல் ஸ்லோகம் தரோ உவாச்ச. தரோ அப்படின்னா தரை அல்லது பூமி அப்படின்னு சொல்லப்படுகின்றது. தரோ உவாச்ச. அதுக்கு முன்னாடி ஒரு சில ஸ்லோகங்கள் இருக்குது. நான் ஏற்கனவே உங்களுக்கு அந்த பிடிஎஃப்லாம் அனுப்பிச்சிருக்கேன். ஸ்ரீ கணேசாய நமக, ஸ்ரீ ராதாரமணாய நமக. கணேசனுக்கு நமஸ்காரம், ராதாரமணனுக்கு நமஸ்காரம். தரோவாச்ச பகவன் பரமேஷான பக்திரவ்யபிசாரிணி பிராரப்தம் புஜ்யமானஸ்ய கதம் பவதி ஹே பிரபோ. வாசிங்க. தரை சொன்னது, பகவானே பரமேசா, பிராரப்த கர்மத்தால் கட்டுண்டு கிடக்கும் ஒருவன் மாற்று அறியாத பக்தியை பெறுவது எங்கனம். முதல் கேள்வியே ரொம்ப வேதாந்தத்தோடு தொடர்புடைய கேள்வி. தரை சொன்னது. தரை அப்படின்னா இப்போ நம்ம எப்படி அர்த்தம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த பூமி, மதர் எர்த் ஆஸ்கிங் த கொஸ்டின் டு பகவான் கிருஷ்ணர், பகவான் மகாவிஷ்ணு. மதர் எர்த்து தான் இந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு, தரை, தரோ அப்படின்னு சொல்லப்படுகின்றது. என்ன கேள்வி கேட்குறாங்க அந்த அம்மா அப்படின்னா, பகவானே பரமேஷா, பிராரப்த கர்மத்தால் நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன், கட்டுண்டு கிடக்கும் ஒருவன் மாற்று அறியாத பக்தியை பெறுவது எங்கனம். எனக்கு பக்தி வரலையப்பா. இப்போ பிராரப்த கர்மம்னா என்ன, நம்ம பிராரப்த கர்மத்தை பற்றி நம்ம பார்த்துருக்கோமா அப்படின்னா இது வரைக்கும் விரிவாக பார்த்ததில்லை. தத்துவபோதத்தில் சொல்லப்பட்டிருக்கு 3 விதமான கர்மங்கள் இருக்கின்றது. பிராரப்த கர்மம், சஞ்சித கர்மம், ஆகாமிய கர்மம். 3 விதமான கர்மங்கள் தான் நம்மளை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, பந்தப்படுத்தி கொண்டிருக்கின்றது. இப்போ நீங்கள் யோசிக்கலாம், ஏற்கனவே பகவத்கீதையில் கர்மம் கர்மம் சொல்லி படித்தோமே. சஞ்சித கர்மம், ஆகாமிய கர்மம், பிராரப்த கர்மம், புதுசாக வேறு இன்னொரு 3 வருது. இந்த கர்மம் வேற, அந்த கர்மம் வேற. அது செயல், இது செயலின் பலன். அதனால் வேதாந்தத்தை படிக்கும் பொழுதும் சாஸ்திரத்தை படிக்கும் போதும் வார்த்தைகளெல்லாம் ஜாக்கிரதையாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொன்று சில கர்மங்களெல்லாம் பார்த்தோம் நம்ம. என்ன கர்மம் அப்படின்னா, நித்திய கர்மம், நைமித்திக கர்மம், நிஷித்த கர்மம், பிராயஷ்சித்த கர்மம், பிரதிஷேத கர்மம், நிறைய அதெல்லாம் பார்த்தோம். பூர்த்த கர்மா.
நிறைய டெக்னிக்கல் வேர்ட்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கே நமக்கு என்ன ஆகுதுன்னா நிறைய நாள் எடுக்குது. அப்போ இந்த பிராரப்த கர்மம், சஞ்சித கர்மம், ஆகாமிய கர்மம்னா என்ன? இப்போது நம்மளை பார்த்து ஒருத்தர் சொல்கிறாரு, என்னுடைய பிராரப்தம் நான் வந்து உங்ககிட்ட மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. என்னுடைய பிராரப்தம் உங்ககிட்ட நான் மாட்டிக்கிட்டேன் அப்படிங்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னுடைய தலையெழுத்து. நமக்கு எல்லாருக்கும் என்ன இருக்குன்னா தலையெழுத்து இருக்குது. பகவான் பிரம்மதேவர் இந்த தலையில் என்ன பண்ணியிருக்காரு, நீ இப்படித்தான் இந்த ஜென்மத்தில் வாழணும்னு எழுதி அனுப்பிச்சிருக்காரு பூலோகத்துக்கு. அப்படி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். பிராரப்தம் அப்படிங்கிறத தமிழில் சொல்லணும் அப்படின்னு சொன்னா ஊழ்வினை. பகவத்கீதையிலே பிராரப்தத்தை பற்றி பகவான் சொல்லியிருக்கார். பிராரப்த கர்மத்தை, பிறவி பிடியை, சம்சார சாகரத்தையே என்ன பண்ணுறான், என்னுடைய அருளினால் கடந்து விடுகின்றான் அப்படின்னே சொல்லியிருக்கார். 12வது அத்தியாயத்தில் 6வது ஸ்லோகம் 7வது ஸ்லோகம் பார்த்தா தெரியும். 12வது அத்தியாயத்தில் 6வது ஸ்லோகம் 7வது ஸ்லோகம். ஏது சர்வாணி கர்மாணி மயி சந்நியஸ்ய மத்பராக அனன்யேனைவ யோகேன மாம் தியாயந்த உபாசதே தேஷாமகம் சமுத்தர்த்த மிருத்யு சம்சார சாகராத். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். இந்த லைன், மிருத்யு சம்சார சாகராத் பவாமி நச்சிராத் பார்த்த மையா வேஷித சேதசாம். 12வது அத்தியாயம் பக்தி யோகம் ஸ்லோகம் 6 and 7. என்ன அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, யார் வினை அனைத்தையும் எனக்கு அர்ப்பணித்து என்னையே பரகதியாக கொண்டு யோகத்தால் என்னை தியானித்து வணங்குகிறார்களோ, சித்தத்தை என்பால் வைத்த அவர்களை பார்த்தா நான் மரண சம்சார சாகரத்தினின்று விரைவில் கரையேற்றுகிறேன். ரெஃபர் 12th chapter verse number 6 and 7. அதே போல் இன்னொரு ஸ்லோகத்துலேயும் சொல்கிறார். என்ன அப்படின்னா 18வது அத்தியாயம் 71வது ஸ்லோகம். 18வது அத்தியாயம் 71வது ஸ்லோகம் என்ன சொல்கிறாரு? ஸ்ரத்தாவான் அனசூயஸ்ச ஸ்ருணுயாதபியோ நரஹ சோ அபி முக்தஹ சுபான் லோகான் பிராப்னுயான் புண்ணிய கர்மனாம். 71வது ஸ்லோகம். அவமதிக்காது ஊக்கத்துடன் இந்த பகவத்கீதையை கேட்கின்றானோ யார் ஒருவன், அவன் விடுதலை அடைகின்றான். இந்த விடுதலை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த உலகத்தில் பிறக்காமல் இருக்கிறது. விடுதலை அடைந்து நல்வினையாளர்களுடைய உலகத்தை அடைகிறான். நிறைய இடங்களில் பகவான் சொல்லியிருக்கார், பகவத்கீதையிலே சொல்லியிருக்கார். பிறவியிலிருந்து விடுபடுவது எப்படி, மரணத்திலிருந்து விடுபடுவது எப்படி, அதுக்கெல்லாம் வழிமுறைகள்லாம் பகவத்கீதையிலே வந்து சொல்லியிருக்கார். நான் சும்மா ஒரு 2 ஸ்லோகம் மட்டும் நான் என்ன பண்ணுறேன், ரெஃபரன்ஸுக்கு கொடுக்குறேன். அதே கேள்வியைத்தான் இந்த பூதேவி பூமாதா மகாவிஷ்ணுவிடத்தில் கேட்குறான். என்ன அப்படின்னா, பகவானே பரமேஷா, பிராரப்த கர்மத்தால் கட்டுண்டு கிடக்கின்றேன். என்னுடைய செயின், நான் வந்து பிறக்கிறேன் இறக்கிறேன், மீண்டும் பிறக்கிறேன் இறக்கிறேன், இதற்கு முடிவே இல்லையா? பிராரப்தம் புஜ்யமானஸ்ய கதம் பவதி ஹே பிரபோ. பக்தி அவ்ய அபிச்சாரிணி. பக்தி பண்ணாதான் வந்து பண்ண முடியும் அப்படின்னா அது எப்படி? மார்க்கண்டேயனை எடுத்துக்கங்க, பிரகலாதனை எடுத்துக்கங்க, மீராபாய் எடுத்துக்கங்க, ஆண்டாள் எடுத்துக்கங்க, மாணிக்க வாசகர் எடுத்துக்கங்க. எல்லாரும் என்னது அப்படின்னா பக்தி செய்து பணுவலால், பக்தி செய்து தான் என்ன பண்ணியிருக்காங்க, இறைவனை அடைந்திருக்கின்றார்கள். பக்திக்கு நிகரானது இந்த உலகத்தில் ஒன்றுமில்லை.
அது நம்ம 18ஆம் அத்தியாயத்திலே பார்த்துருக்கோமே. சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் பிரஜ அகம் துவா சர்வ பாபேபிய மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சக. இப்போ பிராரப்த கர்மம்னா என்ன அப்படின்னா 3 கர்மங்களை பற்றி நான் சொல்லவே இல்லையே. இதுவரை நாம் செய்து வைச்சிருக்கின்ற நம்முடைய கணக்கில் இருக்கின்ற கர்ம பலன் மூட்டை, நம்முடைய அக்கௌண்ட்டில் இருக்கிற கர்ம பலன் மூட்டை, அதிலிருந்து ஒரு பகுதியை எடுத்து நம்ம இந்த பிறவியை நாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். அதுதான் பிராரப்தம். அப்போ இன்னும் இருக்கா அப்படின்னா இருக்கு. இன்னும் நம்மளுடைய கர்ம பலனை அனுபவிக்க வேண்டிய நிறைய கணக்கு இருக்கு. அந்த கணக்குக்கு என்ன பேர் அப்படின்னா சஞ்சித கர்மம். சஞ்சிதம், சி அப்படின்னா டு கலெக்ட், சம் அப்படின்னா நிறைய நன்கு சேகரிக்கப்பட்ட, ரொம்ப நாளாக சேகரிக்கப்பட்ட இந்த கர்ம பலன் மூட்டை இருக்கின்றது. நமக்கு ஏன் கர்ம வினை, நான் என்ன பண்ணி தொலைகிறது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா நம்ம, அதுதான். அது எப்படி இருக்குது அப்படின்னா நிறைய இருக்குது, மூட்டை மூட்டையாக இருக்குது. லாரியில் நிறைய ராம்கோ சிமெண்ட்டு லாரி மாதிரி நிறைய லோடு நிற்குது. அவ்வளோ கர்மபல மூட்டை இருக்குது. அதையெல்லாம் யார் அனுபவிக்கணும் அப்படின்னா நாம தான் அனுபவிக்கணும். ஏன் அப்படின்னா நம்ம கர்த்திருத்துவத்தோடு செயல்பட்டுருக்கோம். அந்த கர்த்திருத்துவத்தோடு செயல்பட்டதுனால அதெல்லாம் நம்ம கணக்கில் தான் இருக்குது. பிராரப்தம். அப்போ சஞ்சித கர்மமும் இருக்குது. சஞ்சித கர்மாவிலிருந்து கொஞ்சமாக எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், பிராரப்தத்தை செலவு பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதற்கு இடையில் ஆகாமிய கர்மமும் வருகின்றது. வாட் இஸ் மீன் பை ஆகாமிய கர்மம் அப்படின்னா, இப்பொழுது இந்த உலகத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேனே, வாழ்ந்து கொண்டிருக்கும்போது நான் செய்கின்ற இந்த செயல்களால், இந்த பிறவியில் செய்கின்ற செயல்களால் சில பலன்கள் கிடைக்கின்றது. அதை அனுபவிக்காமலும் இருக்கின்றேன், அனுபவித்து கொண்டும் இருக்கின்றேன். இந்த பலன்களின் கூட்டுத்தொகை தான் என்னது அப்படின்னா ஆகாமிய கர்மம். இந்த ஆகாமிய கர்மம் என்ன ஆகுது அப்படின்னா அடுத்த பிறவியில், இந்த பிறவி முடியும் போது இந்த பிறவியில் அனுபவிக்காத விஷயங்கள்லாம் மிச்சம் உள்ளது. இதில் நம்முடைய பாக்கி இதெல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா சஞ்சிதத்தில் போய் சேருகின்றது. இதெல்லாம் வேண்டாம், சஞ்சிதம் வேண்டாம், ஆகாமியம் வேண்டாம், பிராரப்தம் வேண்டாம். இந்த பிறவி பிணியை அறுப்பது எப்படி, பிறப்பு இறப்பு என்கின்ற சங்கிலியை கட் பண்ணுறது எப்படி, அதுதான் கேள்வி. அதற்கு உண்டான ஒரு வார்த்தையாக இந்த இடத்துல பூமாதா தரோ என்ன பண்ணியிருக்கா அப்படின்னா பிராரப்தம் என்று சொல்லி இருக்கின்றாள். அதற்கு என்ன வழி, அதுதான் இதில் சொல்லப்பட்டிருக்கு. அதற்கு பகவான் விளக்கம் கொடுக்குறாரு. எடுத்த உடனே பகவான் பேசுகிறாரு. விஷ்ணுஹு உவாச்ச. பகவத்கீதையில் நம்ம என்ன படித்தோம், ஸ்ரீ பகவான் உவாச்ச. இதில் இந்த வராக புராணத்தில் மகாவிஷ்ணுவே வராக அவதாரம் எடுத்திருக்காரு. அவர் யார் அப்படின்னா சாக்ஷாத் மகாவிஷ்ணு. ஸ்ரீ விஷ்ணுஹு உவாச்ச. அது விஷ்ணு சொல்கிறாரு, பிராரப்தம் புஜ்யமானோஹி கீதாபியாசரத சதா ச முக்தः ச சுகி லோகே கர்மணா நோபலிப்யதே. பிராரப்தம் புஜ்யமானோஹி கீதாபியாசரதः சதா ச முக்தः ச சுகி லோகே கர்மணா நோபலிப்யதே. ஆசிக்கலாம். விஷ்ணு சொன்னது, கீதா அபியாசத்தில் ஒருவன் சதா மகிழ்வடைந்திருப்பானாகில் பிராரப்த கர்மத்தில் கட்டுண்டு கிடக்கினும் அவனே முக்தன். இவ்வுலகிலேயே சுகத்தை அனுபவிப்பவனும் அவனே. புதிய கர்மத்தில் அவன் தோய்வுறான். எடுத்த எடுப்பிலேயே பகவான் விஷ்ணு தெளிவாக சொல்லிட்டார். நீ பிராரப்தத்தில் மூழ்கி இருந்தாலும் பரவாயில்லை, உனக்கு பிறவி இருந்தாலும் பரவாயில்லை. நீ என்ன பண்ணணும் அப்படின்னா கீதா அபியாசத்தில் ஒருவன் சதா மகிழ்ந்திருக்க வேண்டும். அப்போ கீதை எவ்வளோ பெரிய மகத்துவமான ஒரு நூல். கீதையை இந்த ஜென்மத்தில் 700 ஸ்லோகத்தையும் நான் என்ன பண்ணிடணும், மனப்பாடம் செய்து விட வேண்டும், அர்த்தம் தெரிந்து கொள்ள வேண்டும்.
விடவே கூடாது அப்படிங்கிறத சங்கல்பம் பண்ணணும், இன்னையிலிருந்து பண்ணணும். கீதா அபியாசம், கீதா அத்தியனம், கீதா பட்டனம், கீதா ஞான யஜ்ஞம். அதான் பகவான் சொல்லியிருக்காரு 18ஆம் அத்தியாயத்தில், கீதையை சொல்லிக் கொடுப்பவர்களுக்கும் பலன், கீதையை படிப்பவர்களுக்கும் பலன், கீதையை கேட்பவர்களுக்கும் பலன். Those who are connected in all other ways, ஏதாவது ஒரு வழியில் பகவத்கீதையோடு நீ இணைந்திருந்தாலே போகிறோம், உனக்கு நல்ல கதி உண்டு. எப்படி? இப்படித்தான் பகவத்கீதையை, கீதா அபியாசத்தை பிராரப்தம் புஜ்யமானோகி கீதா அபியாசக ரதக சதா, கீதாபியா சரதக சதா, சதா எப்பொழுதும். ஒரு நாளைக்கு பகவத்கீதையை ஒரு அத்தியாயமாவது படிக்காமல் என்ன பண்ணக்கூடாது? சாப்பிடக்கூடாது, தூங்கக்கூடாது. அப்படி ஆரம்பிக்கணும். எப்படி ஆரம்பிக்கணும்? பயிற்சியை அப்படி ஆரம்பிக்கணும். ஒரு அத்தியாயம் வேண்டாம், 20 ஸ்லோகம் எப்படியாவது படிச்சிடணும். திருதராஷ்டிர உவாச தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே சமவேதாயுத்சவः மாமகா பாண்டவாಶ್ಚைவ கிமகுர்வத சஞ்சய. அதிலிருந்து 15 ஸ்லோகம், 20 ஸ்லோகம், 20 ஸ்லோகமாக படித்தால் 700 ஸ்லோகங்களுக்கு எத்தனை நாள் ஆகும் சொல்லுங்கள் பார்ப்போம். 20 ஸ்லோகமாக படித்தா 700 ஸ்லோகத்துக்கு எத்தனை நாள் ஆகும்? 700/20 எவ்வளோ ஆச்சு? 35 அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷம். 365 நாள் ஒரு வருஷம், 350 நாள் கணக்கு வருது, 15 நாள் தள்ளுபடி. ஒரு வருஷத்துக்கு இந்த 700 ஸ்லோகத்தை தினம் 15 20 படித்தா என்ன பண்ணிடலாம்னா முடிச்சிடலாம். ஒரு மாசத்துல சொல்லு. 30 ஒரு மாசம் தானே சார்? ஒரு மாசமா? சரி, ஒரு மாசம் 30 அதாவது வந்து என்ன ஆகுது? 365 நாள். ஒரு நாளைக்கு 20 அப்படின்னா உங்களுக்கு வந்து எத்தனை நாள் வருது? 3 2 6 600 ஸ்லோகம் போச்சு. அந்த மாதிரி படித்தேன் அப்படின்னா ஒரு மாதத்துக்கு ஒரு 700 ஸ்லோகம் வச்சுக்கிட்டேன் அப்படின்னா 12 மாதத்துக்கு 12 தடவை படிக்கலாம். என்னத்தை? பகவத்கீதையை. இப்போ நாங்கள்லாம் ஆசிரமத்தில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, காலையில் 4:30 to 5:30 ப்ரேயர் இருக்குது. ப்ரேயரில் வந்து என்ன பண்ணியாகணும்? பகவத்கீதையை 15 ஸ்லோகம் படித்தாகணும். 15 ஸ்லோகத்தை அர்த்தம் சொல்லணும். எல்லோரும் சேர்ந்து படிப்போம். பிறகு எல்லோரும் சேர்ந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒருத்தர் வந்து அர்த்தம் படிப்பார், அந்த அர்த்தத்தை கேட்கணும். இப்படி தினந்தோறும் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா 20 அல்லது 15 ஸ்லோகம் படிச்சுக்கிட்டே இருக்கும். என்னையிலிருந்து அப்படின்னா இந்த ஆசிரமம் ஆரம்பித்ததுலேருந்து. எத்தனை மணிக்கு? காலையில் 5 மணிக்கு. 5 மணிக்கு எந்திரிக்கிறதே பெரிய விஷயம். அப்புறம் படிக்கிறதுனா அப்புறம் எங்கே போகிறது? அதனால் பகவான் என்ன சொல்கிறாரு? கீதா அபியாசம் என்பது ரொம்ப முக்கியம். கீதாபியா சரதக சதா ச முக்தக ச சுகி லோகே. அவன் பிராரப்த கர்மத்தில் கட்டுண்டு கிடந்தாலும். அப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், என்ன கீதையை படித்தாலே போருமா? அது வந்து நம்ம பிறவியிலிருந்து நம்ம தப்பிச்சிடலாமா? இந்த சந்தேகம்லாம் வரும். என்னமோ சொல்கிறாங்க, பகவான் கிருஷ்ணர் சொல்கிறாரு, விஷ்ணு சொல்கிறாரு, கீதையை அபியாசம் செய்வதாலேயே வந்து பிறவி பிணையிலிருந்து பிராரப்தத்திலிருந்து நம்ம விடுபட்டு விட முடியுமா? ஆனால் விடுபட முடியும். நம்பிக்கை வர வேண்டும், நம்பிக்கை வைக்க வேண்டும், வேறு வழியே கிடையாது. தத்துவபோதத்திலே குரு சொல்கிறார், என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஸ்ரத்தா கீதுருசி, ஸ்ரத்தை என்றால் என்ன அப்படின்னு கேட்குறான். சிஷ்யன் வந்து ஸ்ரத்தை என்ன சாமி அப்படின்னு கேட்குறான். அதுக்கு குரு சொல்கிறாரு, குரு வேதாந்த வாக்கியாதிஷு விஸ்வாசக ஸ்ரத்தா. குழந்தைகள் என்ன பண்ணோம்? அப்பா அம்மா ஏதாவது சொன்னாங்கன்னா அதை அப்படியே நம்பும். தாத்தா செத்து போயிட்டாரு,
அம்மா தாத்தா எங்கே போயிட்டாரு அப்படின்னா, தாத்தா மேலே சாமி கிட்ட போய் என்ன பண்ணிட்டாரு, ஐக்கியம் ஆகிட்டாரு, சாமி கிட்ட போய் சேர்ந்துட்டாரு தாத்தா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த குழந்தை அப்படியே நம்பிடும். ஓ அப்படியா, தாத்தா வந்து சாமி கிட்ட போயிட்டாரோ, சரி சரி சரி, எப்போ வருவார் அப்படின்னா, அடுத்த பிறவி எடுத்து என்ன பண்ணுவார், வருவார் அப்படின்னு சொல்லி பேரண்ட்ஸு சொல்கிறாங்க, அப்பா அம்மா சொல்கிறாங்க. குழந்தை அப்படியே நம்பிடுது. அதுதான உண்மையும் கூட. சாலோக்கியம், சாமீப்பியம், சாரூப்பியம், சாயுஜ்யம் சொல்லி சைவ சித்தாந்தம் சொல்லுது. சாயுஜ்யம் என்பது என்ன அப்படின்னா, இறைவனோடு ஒன்றரை கலத்தல். அப்போ இந்த ஸ்லோகத்திலிருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கீதாவினுடைய அபியாசத்தில் கீதா சாஸ்திரம். கீதை வந்து சாதாரண புஸ்தகமா அப்படின்னு கிடையாது. இது ஸ்ரீமத் பகவத்கீதாசு உபனிஷத்சு பிரம்ம வித்யாயாம் யோக சாஸ்திரே, எத்தனை டைட்டில் கொடுக்குறாரு பகவான் கிருஷ்ணர். ஒவ்வொரு அத்தியாயத்துக்கு பின்னாடி என்ன பண்ணுறாரு, கீதைக்கு உண்டான மகத்துவத்தை சொல்லிக்கொண்டே வருகின்றார். உபனிஷத்தாகவும் பிரம்ம வித்தியை புகட்டுகின்ற வேதமாகவும் யோக சாஸ்திரமாகவும் இந்த கீதை இருக்குதப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டே வர்றாரு. அதை ஏதாவது பொருள் தெரிந்து நம்ம படிக்கிறோமா அப்படின்னா, மெக்கானிக்கலாக போய்கிட்டே இருக்கக்கூடாது, பொருள் தெரிந்து படிக்க வேண்டும். அப்போ என்ன சொல்கிறாரு, பிராரப்த கர்மத்தில் நீ கட்டுண்டு கிடந்தாலும், ஆனால் கீதா அபியாசம் பண்ணிக்கிட்டே இருக்க, கீதையோட நினைவாகவே இருக்கின்றாய், ஒவ்வொரு நாளைக்கும் 10 ஸ்லோகம் படிச்சுக்கிட்டு வா. உன்னுடைய லைஃப்பில் கீதைக்கும் உனக்கு என்ன இருக்கக்கூடாது, சம்பந்தம் இல்லாமல் இருக்கக்கூடாது, ரொம்ப சம்பந்தம் அதிகமாக இருக்கணும். கீதைன்னா என்னன்றதே தெரியாமல் இருக்கக்கூடாது. பகவத்கீதை புஸ்தகத்தை வீட்டில் பல பேர் என்ன பண்ணியிருக்காங்க, நல்லா அட்டை போட்டு அந்த பூஜை ரூமில் வச்சு என்ன பண்ணுறாங்க, பொட்டு வச்சு பூ வச்சு தினந்தோறும் என்ன பண்ணுறது, பூஜை பண்ணுறது, சாம்பிராணி புகையெல்லாம் போட்டு அந்த கீதை புஸ்தகத்துக்கு. அது உள்ளே என்ன விஷயம் இருக்குங்கிறது யாராவது பார்க்குறோமா? ஆனால் கீதை புஸ்தகத்தை தெய்வமாக தான் வணங்குறோம், அது வேற விஷயம். எப்படி முஸ்லீம் குரானை தெய்வமாக வணங்குகிறானோ, கிறிஸ்துவன் பைபிளை தெய்வமாக வணங்குகிறானோ, அந்த மாதிரி நாம் வந்து ஏதாவது ஒரு நூல், திருக்குறள், பகவத்கீதை, ராமாயணம், மகாபாரதம், இது ஏதாவது ஒரு புஸ்தகத்தை நம்ம என்ன பண்ணணும், ஃபாலோ பண்ணணும். அந்த அந்த அதில் இருக்கிற விஷயத்தை நம்ம என்ன பண்ணணும், ஜீரணம் பண்ணணும். அபியாசம்ங்கிறது என்ன, கீதா அபியாசம்ங்கிறது என்ன அப்படின்னா, அதில் இருக்கிற விஷயங்களை நம்ம வந்து என்ன பண்ணுறது, மெர்ஜ் பண்ணிக்கிறது. அசிமிலேஷன். ஃபஸ்ட்டு வந்து இன்ஃபர்மேஷன், அப்புறம் டிரான்ஸ்ஃபர்மேஷன், அப்புறம் அசிமிலேஷன். இப்போ கீதையை நம்ம ஒரு வருஷமாக படிக்கிறோம், இதெல்லாம் நம்ம மனசுக்கு மூளைக்கு என்னது அப்படின்னா இன்ஃபர்மேஷன். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அது பிரகாரம் வந்து வாழ்வதற்கு நம்ம ட்ரை பண்ணோம்னா அது டிரான்ஸ்ஃபர்மேஷன். கீதையையும் என்னையும் பிரிக்க முடியாது, அதில் இருக்கிற மாதிரியே நான் வாழறேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் என்ன அப்படின்னா அசிமிலேட்டட், அசிமிலேஷன். இட் இஸ் மெர்ஜ் வித் மீ. கீதையினுடைய கொள்கையும் நானும் ஒன்று. அப்போ ஞானம் என்பது என்ன, இவ்வளோ படித்தாச்சு, ஞானம் என்பது என்ன அப்படின்னா இதில் இருக்கிற மாதிரி வாழறது தான் ஞானி, பிரம்மனிஷ்டன், கர்மயோகி. இப்போ கீதா அபியாசம் என்பது வெறும் வார்த்தை அல்ல, அதில் இருக்கிறதெல்லாம் அது அப்படியே நமக்கு என்ன ஆகணும் அப்படின்னா ஜெராக்ஸ் மாதிரி அதை அப்படியே பதிஞ்சிடணும். தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட கீதையில் இந்த வார்த்தை, இந்த விஷயம் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா உடனே சொல்லலாம். அந்த அளவுக்கு நமக்கு ரத்தத்தில் என்ன பண்ணி ஆகணும், ஊற வேண்டும், கீதை மயமாக ஆக வேண்டும். இப்போ கீதையை அபியாசம் செய்ய செய்ய என்ன ஆகுது அப்படின்னா அவன் பிராரப்த கர்மத்தில் பிறந்திருந்தாலும் இந்த உலகத்தில் இருந்தாலும் இந்த உலகத்திலேயே அவன் சுகத்தை அனுபவிப்பனாகிறான். இந்த கீதை டேஸ்ட் இருக்கு இல்லையா, 6 டேஸ்ட் இருக்குது நம்ம சொல்கிறோம் இல்லையா, காரம், புளிப்பு, இனிப்பு, உவர்ப்பு, துவர்ப்பு. அறுசுவை உணவு அப்படின்னு சொல்கிறோம். அந்த அறுசுவை உணவுக்கு மேலே இன்னொரு சுவை இருக்குது அப்படின்னா அதுதான் இந்த சுவை, கீதா டேஸ்ட், த டேஸ்ட் ஆஃப் கீதா. இதில் ஒரு டேஸ்ட் வரணும்.
இதில் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, எங்கே போனாலும் பாக்கெட்டில் ஒரு சின்ன புஸ்தகத்தை வச்சுக்கிட்டே இருக்கணும். ட்ரெயினில் போனால் படிக்கணும், காரில் போனால் படிக்கணும், ஃப்ளைட்டில் போனால் படிக்கணும், தூங்கும்போதும் பக்கத்தில் வச்சுக்கணும். அப்படி நடந்து போகும்போது 2 ஸ்லோகத்தை மனப்பாடம் பண்ணணும். துணி துவைக்கும் போது 2 ஸ்லோகத்தை மனப்பாடம் பண்ணணும். சமையல் செய்யும்போது 2 ஸ்லோகத்தை மனப்பாடம் பண்ணணும். டைமாக இல்லை நமக்கு, எத்தனையோ வகையில் நம்ம படிக்கலாம். ஆனால் நமக்கு என்ன கிடையாது, அதில் ஆர்வம் இல்லை. அதில் முயற்சி இருக்கணும். அந்த அபியாசம் எப்படியாவது பண்ணிடணும். எதற்காக அப்படின்னா, நம்மளுடைய நன்மைக்காக. அது சொல்கிறாரு, இவ்வுலகிலேயே சுகத்தை அனுபவிப்பவனும் அவனே, புதிய கர்மத்தில் அவன் என்ன செய்வதில்லை அப்படின்னா சிக்குவதில்லை. அப்போ கர்ம பந்தத்திலிருந்து விடுபடுகிறான். உண்மையிலே கீதையை நன்றாக புரிந்து கொண்டவன் கர்ம பந்தத்திலிருந்து என்ன பண்ணுறான், விடுபடுகிறான். புதிய கர்மத்தில் அவன் மாட்டிக்கொள்வதில்லை. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, பிராரப்த, சஞ்சித, ஆகாமியம் 3 சொன்னேன். இந்த ஆகாமிய கர்மத்தில் அவன் என்ன பண்ணுறதில்லை, மாட்டிக்கொள்வதில்லை. யத்யத் ஆச்சரதி சிரேஷ்டக தத்த தேவேதரோ ஜனக ச யத் பிரமாணம் குருதே லோகக தத் அனுவர்த்ததே. அந்தந்த காலகட்டங்களில் பெரியவர்கள் செய்கின்ற செயல் எப்படி இருக்கு அப்படின்னா, ச யத் பிரமாணம் குருதே, சாஸ்திரத்தை பிரமாணம் வைத்துத்தான் அவர்கள் அந்த செயலை செய்கிறார்கள். லோகக தத் அனுவர்த்ததே, அதையே லோகத்தில் இருக்கின்ற மக்கள் பின்பற்ற வேண்டும். யத்யத் ஆசரதி சிரேஷ்டக, கீதையோட வாக்கியம் தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். யார் எதையெல்லாம் அந்தந்த காலகட்டங்களில் சாஸ்திரத்தை பிரமாணமாக வைத்து பின்பற்றுகிறார்களோ அதையே மக்களும் பின்பற்ற வேண்டும் அப்படிங்கிறது கீதை வாக்கியம். கர்மயோகத்தில் வருது இந்த ஸ்லோகம். யத்யத் ஆசரதி சிரேஷ்டக தத்த தேவேதரோ ஜனக ச யத் பிரமாணம் குருதே லோகக தத் அனுவர்த்ததே. பெரியவங்களை நம்ம ஃபாலோ பண்ணாலே போகிறோம். அவங்க சாஸ்திரத்தை ஃபாலோ பண்ணாங்க, அவங்கள நாம் ஃபாலோ பண்ணுறோம். தட்ஸ் ஆல். அப்போது இதில் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த பிராரப்த கர்மம் இதோடு முடிஞ்சுது, இந்த பிறவியோடு முடிஞ்சுது. இனி அடுத்த பிறவி கிடையாது. ஜீவன் முக்த நிலையை அடைகின்றான். புதிய கர்மத்தில் அவன் என்ன பண்ணுறதில்லை, மாட்டிக்கொள்வதில்லை, பந்தப்படுவதில்லை. அகர்மணீச்ச கர்மயக, இதுவும் கீதை வாக்கியம்தான். கர்மத்தில் அகர்மத்தையும் அகர்மத்தில் கர்மத்தையும் யார் காண்கிறானோ அவனே யார் அப்படின்னா ஞானி அல்லது யோகி. அப்போ கீதா மகாத்மியத்தில் கீதையோட ஸ்லோகம் எல்லாம் என்ன ஆச்சு, உள்ளே வந்தாச்சு. அந்த அளவுக்கு நல்ல பொட்டன்ஷியலாக கொடுத்துருக்காங்க. எது அப்படின்னா இந்த ஸ்லோகம். அடுத்தது 3வது ஸ்லோகம் பார்க்க போகிறோம். 3வது ஸ்லோகம், மகாபாபாதி பாணி கீதா தியானம் கரோதி சேத் கொச்சித் ஸ்பர்ஷம் ந குர்வந்தி நளினி தலம் அம்புவத். மகாபாபாதி பாபானி கீதா தியானம் கரோதி சேத் கொச்சித் ஸ்பர்ஷம் ந குர்வந்தி நளினி தலம் அம்புவத். வாசிக்கலாம். கீதா தியானம் செய்கிறவனை பாவங்களுக்குள் மகா பாவமும் தீண்டுவது கிடையாது. தாமரை இலையில் தோய்வுறாதிருப்பது போன்று அவன் இருக்கின்றான். மகா பாவங்கள் செய்திருந்தாலும் இந்த கீதா தியானம் செய்கின்றவனை பாவங்கள்லாம் என்ன பண்ணாது, தீண்டாது. மகா பாபாதி பாபானி, பாபங்களுள் பஞ்சமகா பாதம். இதே அர்த்தம் கொண்ட இந்த ஸ்லோகங்களை பகவத்கீதையிலே நம்ம பார்த்துருக்கோம். மிகவும் கீழானவனாக இருந்தாலும் என்னையே சரணாகதி அடைந்தவன், இத்தகைய மார்க்கத்தில் செல்பவன், கர்மயோகத்தை கடைப்பிடிப்பவன், அவனும் என்ன பண்ணுறான், எனக்கு பிரியமானவனே அப்படின்னு சொல்லி ஒரு அத்தியாயத்தில் சொல்கிறார் பகவான் கிருஷ்ணர். நீ எப்பேற்பட்ட பாவம் செய்தவனாக இருந்தாலும் பரவாயில்ல, என்னை சரணடைந்தால் யூ வில் பி லிஃப்டட். அந்த ஸ்லோகத்துக்கெல்லாம் நான் ரெஃபரன்ஸ் தரப்போகிறேன். முதல்ல இந்த ஸ்லோகத்தெல்லாம் சொல்லி முடிக்க போகிறேன்.
ரெஃபரன்ஸ் அப்புறம் கொடுக்க போகிறேன். இதே அர்த்தம் கொண்ட ஸ்லோகங்கள் பகவத்கீதையில் ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதனுடைய எசன்ஸ் தான் என்னது அப்படின்னா கீதா மகாத்மியம். அப்போ கீதா தியானம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். மகா பாபாதி பாபானி கீதா தியானம் கரோதி சேத். நம்ம சொல்கிறோம் இல்லையா உலக வழக்கத்தில், ஏண்டா அதையே தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதையே நினச்சிக்கிட்டு இருக்கேன், அதை விட்டு தொலை, அதை மறந்துரு அப்படின்னு சொல்லி சொன்னால் சில விஷயங்களை நம்மளால் உலகத்தில் என்ன பண்ண முடியாது, மறக்கவே முடியாது. சதா அந்த சிந்தனையிலே இருப்போம், ஓயாமல் அந்த சிந்தனையிலே இருப்போம். அதுக்கு பேர் தான் என்னதுன்னா தியானம். எதை தியானம் செய்யக்கூடாதோ அதையெல்லாம் தியானம் செய்கிறோம். ஆனால் எதை செய்ய வேண்டுமோ அதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா எப்பொழுதாவது ஒரு டைம் தான் நம்ம என்ன பண்ணுறோம், தியானம் பண்ணுறோம். அதை பகவான் சொல்கிறாரு, கீதா தியான ஸ்லோகங்கள்னே ஏற்கனவே இருக்குது. ஓம் பார்த்தாய பிரதிபோதிதாம் பகவதா நாராயணேன ஸ்வயம். கீதா தியான ஸ்லோகம். அது ஒவ்வொரு வகுப்புக்கும் நம்ம முன்னாடி படிச்சிருக்கோம். ஆனால் இந்த தியானம் என்னது அப்படின்னா கீதையின் நினைவாகவே இருப்பது. கீதையில் சொல்லப்பட்டிருக்கின்ற கருத்துக்களோடு நம்ம என்ன பண்ணுறது, நம்முடைய வாழ்க்கையை பிரயாணம் செய்வது. ஐ எம் கோயிங் டுவர்ட்ஸ் கீதா ட்ராக். அப்போ கீதா தியானம் செய்கின்றவனை மகா பாபமும் என்னது, மகா பாவங்களுள் மகா பாபம், பஞ்சமகா பாதகம், அது கூட என்ன பண்ணாது, ஒன்றும் செய்யாது. அவன் எப்படி இருக்கான், அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறாரு. தாமரை இலை தண்ணீர் போன்று, தாமரை இலையில் தண்ணீர் ஒட்டாது, அந்த போல் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு அவன் என்ன பண்ணிடுவான், போயிடுவான். சென்ற ஸ்லோகத்தில் என்ன சொன்னார், புதிய கர்மத்தில் அவன் கட்டுப்பட மாட்டான்னு சொல்லி சொன்னார். இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாருன்னா தாமரை இலை தண்ணீர் போல இந்த உலகத்தில் வாழ்ந்துவிட்டு அவன் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையை முடித்து கொள்வான். அவன் யார் அப்படின்னா ஜீவன் முக்தன். வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே முக்தி நிலையை அடைந்தவன் தான் யார், ஜீவன் முக்தன். இந்த உடலை விட்ட பிறகு முக்தி அடைபவன் யாருன்னா விதேக முக்தன். விதேக முக்தியும் கிடைக்கல, ஜீவன் முக்தியும் கிடைக்கல அப்படின்னா பதவி முக்தி, ஏதாவது ஒரு நல்ல உலகத்தில் போய் பிறப்பான். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி கிரம முக்தி கிடைக்கும். கிரம முக்திக்கு அப்புறம் என்னது அப்படின்னா மீண்டும் ஜீவன் முக்தி அல்லது விதேக முக்தி. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். பதவி முக்தி, கிரம முக்தி, ஜீவன் முக்தி, விதேக முக்தி, இதெல்லாம் பார்த்துருக்கோம். ஏதாவது ஒரு நல்ல விஷயம் பண்ணால் கண்டிப்பாக அதற்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா நமக்கு பலன் கிடைக்கும். அந்த நல்ல விஷயம் என்னது அப்படின்னா கீதா தியானம். அப்போ கீதையை நாம் சிந்திக்க சிந்திக்க அதனுடைய கருத்துக்களை நாம் உள்வாங்க நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா we purified. பகவானே சொல்லியிருக்கார், ஞானத்தை போல இந்த உலகத்தில் ஒரு மனிதனை தூய்மைப்படுத்துவது இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது அப்படின்னு இருக்கார். பவித்திரமிக வித்தியதே, உலகத்திலே மிக பவித்திரமானது, தூய்மைப்படுத்துவதில் ரொம்ப உயர்ந்தது எது அப்படின்னா சாஸ்திரம் தான், பகவத்கீதை தான். அப்போது நம்முடைய வாழ்க்கை எப்படி மாறுது அப்படின்னா தாமரை இலை தண்ணீர் போல, தண்ணீரில் இருக்கிற தாமரை இலை போல நம்ம என்ன பண்ணுறோம், உலகத்தில் ஒட்டாமல் அழகாக காரியத்தை பார்த்துட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு எல்லாம் எனக்காக அல்ல, எல்லாம் சொசைட்டிக்காக, எல்லாம் பகவானுக்காக, எல்லாம் என்னை சுற்றி உள்ளவர்களுக்காகன்னு சொல்லி எல்லாத்தையும் கொடுத்துட்டு போயிடுவோம். தாமரை இலை தண்ணீரில் இருக்கிற தாமரை இலைன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா தண்ணீரில் தான் இருக்குது ஆனால் ஒட்டுவதில்லை. உலகத்தில் தான் இருக்கேன் ஆனால் நான் என்ன பண்ணுறதில்ல, கர்ம பந்தத்திற்கு நான் ஆட்படுவதில்லை, ஆசாபாசங்களுக்கு நான் உட்படுவதில்லை.
ஆசை இல்லாதவனாக பிரம்மனிஷ்டனாக கர்மயோகியாக நான் வாழ்ந்து விட்டால் என்னை எதுவுமே என்ன பண்ண முடியாது, டச் பண்ண முடியாது. எவ்ரிதிங் இஸ் நியூட்ரலைஸ்டு. அப்போ 2வது ஸ்லோகத்தில் கர்ம பந்தத்தில் அவன் என்ன பண்ணுறான், மாட்டிக்க மாட்டான்னு சொல்லி சொன்னார். 3வது ஸ்லோகத்தில் விஷ்ணு என்ன சொன்னார் அப்படின்னா, தண்ணீரில் இருக்கின்ற தாமரை போன்றவனாக இருந்து விட்டு இந்த உலகத்தை விட்டு என்ன பண்ணுவான், போவான். அவன் பாபியாக இருந்தாலும் பரவாயில்ல. வால்மீகி மகரிஷி முதல்ல பாபியாக தான் இருந்தார். அருணகிரிநாதர் முதல்ல பாபியாக தான் இருந்தார். பூர்வ ஜென்ம புண்ணியத்தினால் அந்த ஞானம் லிங்க் ஆச்சு, கிடைச்சது. உடனே வாழ்க்கையே என்னாச்சு, மாறியாச்சு. மகா பாபகாரியங்கள்லாம் என்னாச்சு, போயாச்சு. எவ்ரிதிங் வேனிஷ்டு. அப்போ கடவுளால் சாஸ்திரத்தினால எதையும் நம்மளால் என்ன பண்ண முடியும், மாற்ற முடியும். அப்போ 4வது ஸ்லோகம், கீதாயா புஸ்தகம் யத்ர யத்ர பாடக பிரவர்த்ததே தத்ர சர்வாணி தீர்த்தானி பிரயாகாதீனி தத்ர வை. கீதாயா புஸ்தகம் யத்ர யத்ர பாடக பிரவர்த்ததே தத்ர சர்வாணி தீர்த்தானி பிரயாகாதீனி தத்ர வை. வாசிங்க. கீதா புஸ்தகம் எங்கு இருக்கிறதோ, எங்கு கீதா பாடம் நடைபெறுகிறதோ, அங்கு புண்ணிய தீர்த்தங்கள் அனைத்தும் பிரயாகைகளும் மற்றும் உள்ளவைகளும் வந்து கூடுகின்றன. நீங்க சப்த நதிகள் இருக்கின்றது. கங்கேச்ச யமுனேச்சைவ சரஸ்வதி கோதாவரி நர்மதா சிந்து காவேரி ஜலேஸ்மின் சந்நிதிம் குரு. புண்ணிய நதிகளுக்கெல்லாம் நம்ம போய் என்ன பண்ணுறோம், நீராடுறோம். எதுக்குன்னா பாவம் தொலையட்டும், பிராரப்த கர்மம் போகட்டும். தினந்தோறும் காலையில் குளிக்கும்போது நம்ம என்ன சொல்லணும், பாத்ரூமில் வாட்டர் டேப் திறக்கிறோம், தண்ணியை திறக்கிறோம், டேப்லேருந்து தண்ணி கொட்டுது. ஒரு வாளி நடைய தண்ணி நிரம்பின பிறகு ஒரு கையில் அந்த வாளியிலிருந்தே தண்ணியை கொஞ்சம் எடுத்து ஒரு ஸ்லோகம் சொல்லணும். என்னது அப்படின்னா, கங்கே யமுனே சைவ சரஸ்வதி கோதாவரி நர்மதா சிந்து காவேரி ஜலேஸ்மின் சந்நிதிம் குரு. கங்கா யமுனா கங்கேச்ச யமுனா சைவ சரஸ்வதி கோதாவரி நர்மதா சிந்து காவேரி 7 நதிகள், சப்த நதிகள், புண்ணிய நதிகள். கங்கை, யமுனை, சரஸ்வதி, கோதாவரி, நர்மதா, சிந்து, காவேரி. இந்த நதியெல்லாம் என்னது அப்படின்னா பெண் வடிவமாக இருக்கின்ற, தெய்வ வடிவமாக இருக்கின்ற சப்த நதிகள், புண்ணிய தீர்த்தங்கள், வற்றாத ஜீவ நதிகள். இருக்கிறதுலே கங்கை தான் ரொம்ப உயர்ந்த ஸ்தானத்தை உடையது. சகஸ்ரதாரா அப்படின்னு சொல்லி பேரு கங்கைக்கு. அந்த கங்கா தேவியைத்தான், கங்கா ஜலத்தை தான் சிவபெருமான் என்ன பண்ணுறாரு, தலையில் வச்சுருக்காரு. அவர் இங்கிருந்து இங்கே கீழே வருது. மகாபாரதத்திற்கு முன்னாடி பகீரத சக்கரவர்த்தி, பகீரத மகாராஜா தன்னுடைய முன்னோர்கள்லாம் இந்த கங்கா ஜலத்தினால் புண்ணியம் பெற்று பித்ருலோகத்திலிருந்து புண்ணிய லோகத்துக்கு போய் அவங்க முக்தி அடையணும் அப்படிங்கிறதுக்காக கங்கையை மேலே இருந்து என்ன பண்ணுறான், வரவழைக்கிறான். யார், பகீரதன். அந்த கங்கா ஜலத்திற்கு அவ்வளவு புண்ணியம் இருக்கு, மகத்துவம் இருக்கு. மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாய் தொடங்கினவருக்கு ஒரு வார்த்தை சொல்ல சர்க்குருவும் வாய்க்கும் பராபரமே. தாய்மானவர் சொல்றார், மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாய் தொடங்கினார்க்கு ஒரு வார்த்தை சொல்ல சர்க்குருவும் வாய்க்கும் பராபரமே அப்படிங்கிறது. மூர்த்தி தலம் தீர்த்தம் இது 3 ரொம்ப முக்கியமானது நம்முடைய வாழ்க்கையில். மூர்த்தி அப்படிங்கிறது புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று அந்த மூர்த்தங்களை, அந்த தெய்வங்களை தரிசனம் செய்வது. காசிக்கு போய் என்ன பண்ணுறது, காசி விஸ்வநாதரை தரிசனம் பண்ணுறது. 12 ஜோதிர்லிங்கங்கள் இருக்குது. காசி, ராமேஸ்வரம், உஜ்ஜயினி. ஆந்திராவில் பார்த்திங்கன்னா ஸ்ரீசைலம். குஜராத்தில் பார்த்திங்கன்னா இன்னொரு 12 ஜோதிர்லிங்கங்கள் அங்கே ஒன்று இருக்குது. நாசிக்கில் 4 இருக்குது. இப்படி இந்தியா முழுவதும் 12 ஜோதிர்லிங்கங்கள் இருக்குது. இதெல்லாம் என்னது அப்படின்னா புண்ணிய ஸ்தலங்கள், புண்ணிய இடங்கள். அந்த இடத்துல இருக்கின்ற மூர்த்தி ரொம்ப விசேஷமானது.
அந்த பிரதிஷ்டை செய்தவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த அளவுக்கு விசேஷ சக்தியை உருவாக்கி இருக்கிறார்கள். பஞ்சபூத ஸ்தலங்கள் இருக்குது. சிதம்பரம், திருவானைக்கா, திருவண்ணாமலை, காளஹஸ்தி, 5 பூதத்துக்கும் 5 இருக்குது. திருவண்ணாமலை அக்னி, திருவானைக்கா ஜலம், சிதம்பரம் ஆகாசம், காளஹஸ்தி வாயு, பிருத்திவிக்கு காஞ்சிபுரம். 5 ஸ்தலம். ஏன் இந்த 5 ஸ்தலத்துக்கு மட்டும் என்ன விசேஷம் அப்படின்னா, அந்த இடத்துல இருக்கின்ற மூர்த்தி விசேஷமானது, முனிவர்களால் ஸ்தாபிக்கப்பட்டது. மூர்த்தி தலம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் தாய்மானவர். ஒரு இடம், அந்த இடத்துல இருக்கின்ற அந்த சிவமூர்த்தம், பிறகு தீர்த்தம். இது 3மே என்னது அப்படின்னா, முறையாக நம்ம தீர்த்த யாத்திரை போனோம்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, பாபங்கள்லாம் போகுது, புண்ணியம் நிறைய வரும். புண்ணியத்தினால நமக்கு என்ன கிடையாது, பிறவி கொஞ்சம் குறையுது. புண்ணியத்தினால நமக்கு சாஸ்திர அறிவு வருகின்றது, சத்சங்கம் கிடைக்கின்றது. அப்போது தீர்த்தாடனம் செய்வது, தீர்த்த நீராடல் செய்வது நம்முடைய கலாச்சாரத்தில் ரொம்ப முக்கியமானது. கோவிலுக்கு போகிறது, இறைவனை தரிசனம் செய்வது, அப்புறம் அந்த ஸ்தலத்தில் இருக்கின்ற அந்த ஜலத்தில், அந்த அந்த நீர் ஆதாரத்தில், அந்த தடாகத்தில் நாம் என்ன பண்ணுறது அப்படின்னா குளிப்பது, நம்மை சுத்தப்படுத்தி கொள்வது. அங்கெல்லாம் போக வேண்டாம்பா. மகாவிஷ்ணு என்ன சொல்கிறாரு, நீ எங்கேயும் போக வேண்டாம், கங்கைக்கு போக வேண்டாம், அப்புறம் நர்மதாவுக்கு போக வேண்டாம், காவேரியில் போய் குளிக்க வேண்டாம், எங்கேயும் போக வேண்டாம், நான் சொல்கிறத செய்யுங்கிறாரு. என்ன அப்படின்னா, கீதா புஸ்தகம் எத்திர பாட்டக பிரவர்த்ததே. கீதை புஸ்தகம் எங்கு இருக்கிறதோ, எங்கு கீதா பாடம் நடைபெறுகிறதோ, அங்கு புண்ணிய தீர்த்தங்கள் அனைத்தும் வந்து விடுகிறதுங்கிறார் பகவான். பிரயாகைன்னு அப்படின்னா நீர்வீழ்ச்சி. ருத்ர பிரயாகை, தேவ பிரயாகை, கர்ண பிரயாகை, இதெல்லாம் எங்கே இருக்குன்னா ரிஷிகேஷ் ஹரித்வாருக்கு மேலே போனால் இருக்கும். ருத்ர பிரயாகை தண்ணி பார்த்திங்கன்னா கங்கா ஜலமே, கங்கையே என்ன ஆகுது அப்படின்னா உற்பத்தி ஸ்தானம் கங்கோத்திரியிலிருந்து வரும்போது வெவ்வேறு பெயருடன் கீழே இறங்கி வருகிறது. இப்போ கங்கை அப்படிங்கிற பெயர் எங்கே கிடைக்குது அப்படின்னா கீழே தான் கிடைக்குது. இந்த பூமியை தொடும்போது தான் என்னது அப்படின்னா கங்கா அப்படின்னு பேர் வருது. அதுக்கு முன்னாடி பல பேர் இருக்குது. ஜான்னவி, கங்கைக்கு இன்னொரு பேர் என்ன, ஜான்னவி, ருத்ர பிரயாகை, தேவ பிரயாகை, கர்ண பிரயாகை. மேலே இருந்து ஹிமாலயாஸிலிருந்து கங்கை வர வர பேர் மாறிக்கிட்டே வருது. கீழே பூமியை தொட்ட பிறகு தான் என்ன ஆகுதுன்னா கங்கா அப்படின்னு பேர் கிடைக்குது. அதெல்லாம் அங்கெல்லாம் போக வேண்டாம், அந்த தண்ணியெல்லாம் நீ பார்க்கவே வேண்டாம், நீ ஒன்றுமே செய்ய வேண்டாம். ஜஸ்ட் டு டூ வாட் ஐ சே. கீதா புஸ்தகத்தை வீட்டில் வச்சுக்கங்கிறாரு. ரொம்ப சுலபமாக சொல்கிறாரு. கீதை புஸ்தகம் எங்கே இருக்கிறதோ அப்படிங்கிறாரு. வீட்டில் இருந்தாலே புண்ணியம் அப்படிங்கிறார். அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா புஸ்தகத்தை மூடிட்டு நான் என்ன பண்ணுறேன், வச்சிடுறேன், பொட்டு வச்சு பூ வச்சு நான் என்ன பண்ணுறேன், தீபாராதனை பண்ணால் போகிறோம். அது கிடையாது. கீதை புஸ்தகம் எங்கு இருக்கிறதோ, எங்கு கீதா பாடம் நடைபெறுகிறதோ, வேர் த கீதா வியாக்கியானம் இஸ் எக்ஸ்பிளைன்டு, எங்கு நடைபெறுகிறதோ அங்கு புண்ணிய தீர்த்தங்கள் அனைத்தும் என்ன ஆகுது, வந்து விடுகிறது. பிரயாகைகளும் வந்து விடுகிறது. மற்ற வேற ஏதாவது புண்ணியம் வேணும்னா அதுவும் எல்லாம் வந்துடும் உனக்கு அப்படிங்கிறது. அவ்வளவு புண்ணியம் கிடைக்கின்றது. இதுக்கு உண்டான ரெஃபரன்ஸ் ஸ்லோகம் பகவத்கீதையிலே நம்ம படித்தோம். 71வது ஸ்லோகம் என்ன படித்தோம், 71. ஸ்ரத்தாவான் அனசூயச்ச ஸ்ருணுயாதபி யோ நரஹ சோ அபி முக்தஹ சுபான் லோகான் பிராப்னுயான் புண்ணிய கர்மனாம். யார் ஊக்கங்கொண்டு அவமதிக்காமல் கீதையை படிக்கின்றார்களோ அல்லது கேட்கின்றார்களோ அந்த மனிதன் விடுதலை அடைந்து என்ன பண்ணுறான், புண்ணிய லோகங்கள் இருப்பவர்கள் எங்கே இருக்கிறார்களோ அங்கே போய் என்ன பண்ணுறான், சேருகின்றான். ஏற்கனவே சொல்லிட்டார் பகவான், பகவத்கீதையில் வந்தாச்சு. இப்போ கீதா தியானம், கீதா பட்டனம், கீதா புஸ்தகம்
முதல்ல 2வது ஸ்லோகத்தில் சொல்லும்போது கீதையை யார் அபியாசம் செய்கிறானோன்னு சொல்லி சொன்னார். 3வது ஸ்லோகத்தில் கீதை தியானம் சொல்லி சொன்னார். 4வது ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாரு? கீதா புஸ்தகம் எங்கு இருந்தாலும் கீதா பாடம் நடைபெற வேண்டும். வி ஹாவ் டு எக்ஸ்பிளைன், வி ஹாவ் டு ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். கொஞ்சமாவது படி. அப்படி நடந்தால் புண்ணிய நதிகளே உன் காலடியில் வந்துடுமப்பா, அந்த அளவுக்கு பவர் இருக்கப்பா அப்படின்னு சொல்லி பகவானே என்ன பண்ணுறாரு? கீதையை உயர்த்தி பேசுகின்றார், உயர்த்தி சொல்லுகின்றார். அடுத்தது 5வது ஸ்லோகம். சர்வே தேவாஸ்ச ரிஷயோ யோகினஹ பன்னகாஸ்ச ஏ கோபாலா கோபிகா வாபி நாரதோத்தவ பார்ஷதைஹி. சர்வே தேவாஸ்ச ரிஷயோ யோகினஹ பன்னகாஸ்ச ஏ கோபாலா கோபிகா வாபி நாரதோத்தவ பார்ஷதைஹி. ஆசிக்கலாம். தேவர்கள் அனைவரும், ரிஷிகளும், யோகிகளும், பன்னகர்களும், கோபாலர்களும், கோபிகளும், நாரதரும், உத்தவரும், அவர்கள் கூட்டத்தை சேர்ந்தவர்களும் அங்கு உள்ளர். அங்கு உள்ளர்னா எங்கு உள்ளர் அப்படின்னா, பகவத்கீதை எங்கு படிக்கப்படுகின்றதோ, எங்கு சொல்லப்படுகிறதோ, எங்கு கேட்கப்படுகின்றதோ, பகவத்கீதை எங்கே பாடம் நடக்குதோ அங்கே வந்து யார் வர்றாங்கன்னா எல்லாரும் வந்துடுறாங்க. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம்? பகவத்கீதை கிளாஸ் நடக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம்? பக்கத்துலேயே கிருஷ்ணரோட சிலையை வச்சுக்கிறோம். கிருஷ்ணரை சாட்சியாக வச்சு தான் நம்ம பகவத்கீதையை படிக்கிறோம். இப்போ கிருஷ்ணரே வந்துடுறாரு, கிருஷ்ணரே இருக்கார் அப்படின்னா எல்லாரும் வந்துத்தானே ஆகணும். இப்போ நீங்கள் சில இடங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. என்ன அப்படின்னா, ராமனை பற்றி, ராமாயணத்தை பற்றி கதை சொல்கிற இடங்கள்லாம் யார் இருப்பா அப்படின்னா ஆஞ்சநேயர் இருப்பார் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ராமாயணம் எங்கு படிக்கப்படுகின்றதோ, ராம நாமம் எங்கு ஜபிக்கப்படுகிறதோ, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஒவ்வொரு ஏகாதசிக்கும் மாதத்தில் ஒரு ஏகாதசி 2 ஏகாதசி வருது. ஒவ்வொரு ஏகாதசிக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னா ராமநாம சங்கீர்த்தனம் பாட வேண்டும். ராமநாம சங்கீர்த்தனம் என்ன சுவாமி? அதுக்கு ஒரு புஸ்தகம் இருக்குது, அது படித்து பார்த்தா தான் தெரியும். ராமாயணம் முழுவதும் ராமநாம சங்கீர்த்தனத்தில் என்ன ஆகுது? வந்துடுது. அப்போ அந்த ராமாயணத்தை வந்து ராமநாம சங்கீர்த்தனத்தையோ ராமாயணத்தையோ பிரவச்சனம் பண்ணும்போதோ, அந்த ராமாயண புராணத்தை சொல்லும் பொழுதோ அங்கே யார் இருப்பா அப்படின்னா பக்கத்திலே ஆஞ்சநேயரோட சிலையை வச்சுருப்பாங்க. அது அவருக்கு ஒரு ஆசனம் போட்டு அந்த இடத்துல ஆஞ்சநேயர் உட்காந்துருப்பார். ஆஞ்சநேயர் மறைமுகமாக ராமாயணத்தை உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்காராம். நீங்கள் இதெல்லாம் வந்து ஒரு சில இடங்களில் பார்க்கலாம். எங்கள் ஆசிரமத்திலேயே ராமநாம சங்கீர்த்தனம் மாதத்திற்கு 2 தடவை நடக்கும்பொழுது அந்த ராமருடைய பட்டாபிஷேக படத்திற்கு கீழே என்ன பண்ணுவோம்னா ஒரு பாய் போடுவோம், ஒரு ஆசனத்தை போட்டு அங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 பூ வச்சு ஊதுவத்தி ஏற்றி வச்சு அதில் வந்து ராமநாம சங்கீர்த்தன புஸ்தகத்தை வைப்பாங்க. அது எதுக்கு அப்படின்னா ஆஞ்சநேயர் அந்த இடத்துல உட்கார்ந்துருக்காருன்னு அர்த்தம். கண்டிப்பாக பகவத்கீதையை படித்தோம், பகவத்கீதையை புரிஞ்சுக்கிறோம், பகவத்கீதையை பாராயணம் பண்ணுறோம் அப்படின்னா அங்கே யார் இருப்பா அப்படின்னா பகவான் கிருஷ்ணர் மட்டும் இல்லை, எல்லாரும் வந்துடுறாங்க. யாருன்னு பாருங்கள். சர்வே தேவாஸ்ச ரிஷயோ, தேவர்கள் அனைவரும், ரிஷிகளும், யோகிகளும், பன்னகர்களும், கோபாலர்களும், கோபிகைகளும், நாரதரும், உத்தவரும், அவர்கள் கூட்டத்தை சேர்ந்தவர்களும் எல்லாரும் வந்து விடுவார்கள். உத்தவ கீதைன்னு ஒரு கீதை இருக்குது. உத்தவருக்கு பகவான் கிருஷ்ணரே என்ன பண்ணுறாரு? நிறைய விஷயங்களை சொல்கிறாரு. அதுக்கு பேர் உத்தவ கீதைன்னு பேர். அது ஒரு நாளைக்கு கிளாஸ் எடுக்கணும் உங்களுக்கு. உத்தவ கீதை ஒரு பெரிய சப்ஜெக்ட், ரொம்ப அருமையான சப்ஜெக்ட். உத்தவ கீதை, வியாச கீதை, ரமண கீதை, எத்தனையோ கீதைகள் இருக்குது. அந்த உத்தவ கீதையில் ரொம்ப முக்கியமானது உத்தவ கீதை.
வேதாந்தமும் வருகின்றது, தர்ம விஷயங்களும் அதில் வருகின்றது. அது வந்து தர்மசாஸ்திரம். சாஸ்திரத்தில் 5 விஷயம் சொல்லலாம். தர்மசாஸ்திரம், யோக சாஸ்திரம், தத்துவ சாஸ்திரம், மோக்ஷ சாஸ்திரம், அப்புறம் மீமாம்ச சாஸ்திரம். இப்போ நாம் படிக்கிறதெல்லாம் என்னது அப்படின்னா தத்துவ சாஸ்திரம். பகவத்கீதையெல்லாம் தத்துவ சாஸ்திரத்தில் வருது. பதஞ்சலி யோக சூத்திரம்னா யோக சாஸ்திரம். பக்தி சாஸ்திரம்னா நாரத பக்தி சூத்திரம். இப்போ பக்தி சாஸ்திரம், யோக சாஸ்திரம், மோக்ஷ சாஸ்திரம் அப்படிங்கிறது உபனிஷத் பிரம்மசூத்திரம் இதெல்லாம் சொல்லலாம். 4 பிரிச்சுக்கலாம். தர்மசாஸ்திரம், பக்தி சாஸ்திரம், யோக சாஸ்திரம், தத்துவ சாஸ்திரம் அல்லது மோக்ஷ சாஸ்திரம். தர்மசாஸ்திரத்தில் இந்த உத்தவ கீதை என்ன ஆகுது வந்துடுது. யோக சாஸ்திரம் அப்படின்னு சொல்லி சொன்னால் பதஞ்சலி யோக சூத்திரத்தை படிக்கலாம். பக்தி சாஸ்திரம் அப்படின்னா பக்தி கிரந்தங்கள்லாம் இருக்கு. நாரத பக்தி சூத்திரம், நிறைய பக்தி சூத்திரங்கள்லாம் இருக்கு. பக்தி கிரந்தங்கள் எல்லாம் நாரதருடைய சூத்திரங்களை அடிப்படையாக வச்சு தான் இருக்கு. அப்போ நாம் இந்த பகவத்கீதை சாஸ்திரம் என்னது அப்படின்னா யோக சாஸ்திரம், மோக்ஷ சாஸ்திரம். அப்போ அத்தகைய உயர்ந்த விஷயத்தை நாம் படிக்கும்போது யாரெல்லாம் இருப்பாங்க அப்படிங்கிறதுக்கு பகவானே உறுதி கொடுக்குறார். என்ன அப்படின்னா தேவர்கள், ரிஷிகள், யோகிகள். நம்ம ஸ்லோகத்திலே பார்த்துருக்கோம். தபஸ்விபியோ அதிகோ யோகி, ஞானிபியோ அபிமதோ அதிக, கர்மிபியஸ்ச அதிகோ யோகி, தஸ்மாத் யோகி பவார்ஜன. தபஸ்விகளை விட யோகி மேலானவன், ஞானிகளை விட யோகி மேலானவன். தபஸ்விபியோ அதிகோ யோகி, ஞானிபியோ அபிமதோ அதிக, கர்மிபியஸ்ச அதிகோ யோகி. கர்மயோகிகளை விட ஞானி மேலானவன். தஸ்மாத் யோகி பவார்ஜுன. அதனால் யோகியாக ஆவாய் அப்படின்னு சொல்லி பகவான் கிருஷ்ணரே அர்ஜுனனை வந்து ஆசீர்வாதம் பண்ணுறாரு. ஞானியை பற்றியும், ரிஷியை பற்றியும், யோகியை பற்றியும், பக்தனை பற்றியும் பகவத்கீதையில் பல இடங்களில் பகவான் கிருஷ்ணர் சொல்லியிருக்காரு. ஆனால் இந்த பகவத்கீதை சொல்லப்பட்டது போர்க்களத்தில் அர்ஜுனனுக்கு சொல்லப்பட்டது. அப்புறம் சஞ்சயன் வந்து டிவியில் பார்த்தான். அப்பேற்பட்ட பகவத்கீதையை நம்ம படிக்கும்போது யாரெல்லாம் வருவாங்கன்னு சொல்லவும் வேண்டுமோ அனைத்து தெய்வங்களும் வந்தாச்சு. இப்போ கீதையோட மகத்துவம் என்ன ஆகுது அப்படின்னா ரொம்ப உயர்த்தி அந்த பலஸ்ருதி ரொம்ப உயர்வாக பகவான் என்ன பண்ணுறாரு சொல்லிக்கொண்டே வருகின்றார். இப்போ கண்ணுக்கு தெரியாத ஒரு ஸ்வரூபத்தில் தேவாதி தெய்வங்கள்லாம் நம்ம வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, பாதுகாத்து கொண்டு இருக்கின்றது, நம்ம பக்கத்திலே இருக்கு. சத்சங்கத்தோட மகிமை அந்த அளவுக்கு ரொம்ப உயர்ந்தது. சத்சங்கத்வே நிர்சங்கத்துவம், நிர்சங்கத்வே நிர்மோகத்துவம், நிர்மோகத்வே நிശ്ചலதத்துவம், நிശ്ചலதத்வே ஜீவன் முக்தி. நம்ம பாகவதம் படிக்கிறது, ராமாயணம் படிக்கிறது, கீதை வாசிப்பது, கீதையை பாராயணம் செய்வது, கீதைக்கு விளக்கம் சொல்லுகின்ற இடங்களிலெல்லாம் நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய பெரியவர்கள், தேவாதி தெய்வங்கள் எல்லாம் என்ன ஆகுது அப்படின்னா பிரத்யக்ஷமாக இல்லை, எல்லாம் மறைமுகமாக நம் இடத்தில் என்ன பண்ணப்பட்டிருக்கு இருந்து கொண்டே எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற உணர்வு நமக்கு என்ன ஆகணும் வரணும். இதெல்லாம் படிக்க நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா எல்லாம் மெய் சிலிர்க்க வேண்டும். கை காலெலாம் நமக்கு என்ன ஆகிடணும் ரொம்ப சிலிர்த்துக்கணும். அப்பா இவ்வளோ பெரிய விஷயத்தை பகவான் ரொம்ப சொல்கிறாரே அப்படின்னு சொல்லி. அடுத்தது 6வது ஸ்லோகம். சகாயோ ஜாயதே சீக்கிரம் யத்ர கீதா பிரவர்த்ததே யத்ர கீதா விஷாராஷ்ச பட்டனம் பாடனம் ஸ்ருதம் தத்ராஹம் நிஷ்சிதம் பிருத்வி நிவசாமி சதைவஹி. சகாயோ ஜாயதே சீக்கிரம் யத்ர கீதா பிரவர்த்ததே யத்ர கீதா விஷாராஷ்ச பட்டனம் பாடனம் ஸ்ருதம் தத்ராஹம் நிஷ்சிதம் பிருத்வி நிவசாமி சதைவ ஹி. வாசிங்க.
எங்கு கீதை வாசிக்கப்படுகிறதோ அங்கு சீக்கிரம் சகாயம் வருகிறது. எங்கு கீதை ஆராய்ச்சி செய்யப்படுகிறதோ, ஓதப்படுகிறதோ, புகட்டவும் கேட்கவும் செய்யப்படுகிறதோ, ஆங்கு நிலமகளே கேள், நான் நிச்சயமாக சதா வாசம் செய்கிறேன். பகவான் இந்த இடத்துல வந்து யாருக்கிட்ட பேசுகிறாரு அப்படிங்கிறத சொல்கிறாரு. நிலமகள் யார் அப்படின்னா பூமாதேவி தரோ உவாச்ச. அம்மா கிட்ட பூமாதா கிட்ட சொல்கிறார் என்ன அப்படின்னா, எங்கு கீதை வாசிக்கப்படுகிறதோ எங்கு அங்கு சீக்கிரம் சகாயம் வருகிறது. சகாயம்னா என்ன அர்த்தம்? நன்மை வருகின்றது, நல்ல விஷயங்கள் நடப்பதற்குண்டான அறிகுறிகள் எல்லாமே நல்லதாக நடக்கும். சகாயம் அப்படிங்கிறதுக்கு நிறைய மீனிங் சொல்லலாம். சகாயம் வருகிறது எங்கு கீதை ஆராய்ச்சி செய்யப்படுகிறதோ அப்படிங்கிறாரு. இப்போ ஆன்லைன்லனா ஆராய்ச்சி பண்ணால் எங்கே இருப்பாங்க சொல்லுங்கள் பார்ப்போம். அதனால தான் நான் சொல்கிறேன், எதையாவது ஒரு இடத்துல தான் நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த கீதையை ஆராய்ச்சி பண்ணணும்னு சொல்கிறது. ஒருத்தர் தேனியில் இருக்கார், ஒருத்தர் திருநெல்வேலியில் இருக்கார், ஒருத்தர் மதுரையில் இருக்கார், நான் ஒரு பக்கம் இருக்கேன், ஒருத்தர் மெட்ராஸில் இருக்கார், ஒருத்தர் கோயம்புத்தூர், எங்கெங்கேயும் இருக்காங்க. எல்லாரும் ஆன்லைனில் கூகுள் மீட்டில் வந்து மீட் பண்ணுறோம். பகவான் இப்போ எங்கே இருக்காருன்னா கூகுள் மீட்டில் இருப்பாரா, இல்லை என் வீட்டில் இருப்பாரா, இல்லை உங்கள் வீட்டில் இருப்பாரா? அதுதான் எல்லா இடத்துலையும் எல்லா இடத்துலையும் இருக்காரு. இறைவன் நீக்கமர எங்கும் நிறைந்திருக்கிறார். என்ன பண்றது? நீங்க இது எல்லா இடத்துலயுமே உங்க குரல் மூலமா கீதை ஒலிச்சுட்டு தானே சாமி இருக்கு. அப்ப எல்லாரோட வீட்லயுமே வருவார். ஆமாம், அதாவது அந்த வைப்ரேஷன் இருக்கும். அப்போ எங்கு கீதை ஆராய்ச்சி செய்யப்படுகிறதோ, எங்கு ஓதப்படுகிறதோ, பகவான் எப்படிலாம் சொல்கிறார் பாருங்க. ஆராய்ச்சிங்கிறாரு, கீதா தியானம் அப்படிங்கிறாரு, கீதா பட்டனம் அப்படிங்கிறாரு, அப்புறம் கீதா அபியாசம் அப்படிங்கிறாரு. எத்தனை வார்த்தைகளெல்லாம் வந்து விளக்கம் சொல்கிறாரு பாருங்கள். எங்கு கீதை ஆராய்ச்சி செய்யப்படுகிறதோ. இப்போ நாங்கள்லாம் வந்து இந்த சந்நியாசம் வாங்கிறதுக்கு முன்னாடி ஒரு மந்திர தீட்சை இருந்தது எங்களுக்கு. என்ன அப்படின்னா, நான் அதிகாலையில் பிராம முகூர்த்தத்தில் துயில் எழுந்திருப்பேனாக ஸ்வாஹா. சாஸ்திரத்தை கீதையை முயற்சியுடன் ஊக்கத்துடனும் சாஸ்திரத்தை ஆராய்ச்சி செய்வேனாக ஸ்வாஹா. பெண்பாளர் அனைவரையும் அன்னை பராசக்தி சுரூபமாக கருதுவேனாக ஸ்வாஹா. உடலையும் உள்ளத்தையும் தகுந்த நிலையில் வைத்திருப்பேனாக ஸ்வாஹா. இதெல்லாம் நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஹோமம் செய்யும்பொழுது 25-30 மந்திரங்கள் இருக்குது. அந்த மந்திரங்களை சொல்லி கையில் வில்வத்தை எடுத்துக்கிட்டு நாங்கள் ஹோமத்தில் என்ன பண்ணணும், இதெல்லாம் போடணும். நான் இப்படிலாம் இருக்கேன், நான் இப்படிலாம் இருக்கேன், நான் இப்படி செய்கிறேன், ஐ எம் டூயிங் லைக் திஸ், ஐ எம் ஆக்டிங் லைக் திஸ், ஐ எம் லிவிங் லைக் திஸ் அப்படிங்கிறது நமக்கு நாமே என்னது அப்படின்னா ஆட்டோ சஜஷன். மிதமான ஆகாரத்தையே ஏற்பேனாக ஸ்வாஹா. இதெல்லாம் என்னது அப்படின்னா மந்திரத்தை அப்படியே தமிழில் மொழிபெயர்த்து அதை வந்து ஹோமம் செய்யும்போது வில்ல பத்திரத்தை எடுத்து என்னுடைய சார்பாக நான் அந்த நெருப்பில் நான் என்ன பண்ணணும், போடணும். இப்படி போடும்போது என்ன ஆகுதுன்னா வைப்ரேஷன் வருது. இந்த அக்னி சாட்சியாக நான் என்ன பண்ணுறேன், ஒவ்வொன்றத்தையும் சொல்லி சொல்லி நான் செய்கிறேன். அப்போது கீதையை ஆராய்ச்சி செய்யும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, உணர்ந்து அதை முழுவதுமாக கீதையை உள்வாங்கி கொண்டு அப்படி செஞ்சோம் அப்படின்னா அதுக்கு நிச்சயமாக பலன் உண்டு. யார் யார் எப்படியெல்லாம் கீதையை சொல்கிறார்களோ, யார் யார் எந்தெந்த வகைகளில் கீதையை கேட்கிறார்களோ, அந்தந்த வகைகளில் அந்தந்த லிமிட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு என்ன வரும், பலன் கிடைக்கும். அப்போது எங்கு கீதை ஆராய்ச்சி செய்யப்படுகிறதோ, எங்கு ஓதப்படுகிறதோ, பாராயணம் செய்யப்படுகிறதோ கீதை அத்தியனம். அப்புறம் பாருங்க, புகட்டவும் கேட்கவும் செய்யப்படுகிறதோ. சிலர் சொல்லி கொடுக்குறாங்க, சிலர் கேட்குறாங்க. ஆங்கு நிலமகளே கேள், நான் நிச்சயமாக இருக்கின்றேன். பகவானே சொல்லிட்டார், நானே வந்துடுறேம்மா அந்த இடத்துக்கு. நானே என்ன பண்ணிடுறேன், தேவர்கள், ரிஷிகள், முனிவர்கள், கிண்ணறர், கிம்புருடர், பன்னகர்கள், கோபாலர்கள், கோபிகைகள் இதெல்லாம் சொன்னார். அவங்கெல்லாம் வந்துடுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். நான் மட்டும் வராமல் இருப்பேன்னா, நானும் வந்துடுறேன். ஐ எம் ஆல்சோ தேர்.
அதனால தான் நம்ம கீதையை படிக்கும்போது, கீதை கிளாஸை கேட்கும்போது பக்கத்திலே நம்ம வந்து என்ன பண்ணுறோம், சாட்சியாக கிருஷ்ண பரமாத்மாவோட அந்த சிலையை வச்சுருக்கோம். கிருஷ்ணரை வச்சுக்கிட்டே நம்ம என்ன பண்ணுறோம், கீதையை ஆராய்ச்சி பண்ணுறோம். அப்போது கொஞ்சம் நஞ்சம் நமக்கு உண்மையான அர்த்தம் புரியுதா, கீதையில் பகவான் கிருஷ்ணர் என்னத்தான் சொல்கிறாரு, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கணுமே. அதுக்கு பகவான் தான் சாட்சி, கிருஷ்ண பரமாத்மா தான் சாட்சி. அதனால் நம்ம வீட்டிலே நம்ம என்ன பண்ணுறோம், அந்த கிளாஸ் நடக்கும்போது, கீதையை படிக்கும்போது, மற்றவங்கள்லாம் கேட்கும்போது ஆராய்ச்சி தான் பண்ணுறோம். நம்ம we are all doing என்னது அப்படின்னா விசாரம், ஆராய்ச்சி தான் பண்ணுறோம். அந்த இடத்துல நல்லது நடக்குது, அந்த இடத்துல வந்து ஆராய்ச்சி பண்ணும்போது, அந்த அந்த கீதையெல்லாம் படிக்கும்போது, பாராயணம் பண்ணும்போது ஒருத்தர் சொல்கிறாரு, நிறைய பேர் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது, நானே வந்துடுறேன்பா அப்படின்னு சொல்லும்பொழுது நாம் என்ன பண்ணியாகணும், we should to feel பகவானே இந்த கீதை என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு, கேட்டுக்கிட்டு இருக்காரு, நம்ம என்ன பண்ணணும், ஃபீல் பண்ணணும். அப்படி பண்ண உண்மையிலே நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா பக்தி அதிகமாகின்றது, ஸ்ரத்தை அதிகமாகின்றது, புரியாத விஷயங்கள்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா என்ன ஆகுது, புரிகின்றது. பகவான் இல்லாத இடம் எதுவுமே கிடையாது. அவர் தூணிலும் இருக்கார், துரும்பிலும் இருக்கார் சொல்லியிருக்காங்க. பார்க்கும் இடம் எங்கும் ஒரு நீக்கமர நிறைகின்ற பரிபூர்ணானந்தமே, இறைவன் இல்லாத இடமே கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் பகவான் இந்த இடத்துக்கு மட்டும் வராருன்னு சொல்கிறாரு. அப்போ வேறு இடத்துல பகவான் இல்லையா அப்படின்னா அது அர்த்தம் இல்லை. விசேஷமாக நான் இந்த பகவத்கீதை படிக்கின்ற இடத்திலும், விசேஷமாக கேட்கப்படுகின்ற இடத்திலும், ஆராய்ச்சி செய்கின்ற இடத்திலும் பிரத்யக்ஷமாக இல்லாமல் நானே அந்த இடத்துல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் வந்து இருக்கிறேன், நான் சொல்கிறேன் கேளு, நானே வரேன்ப்பா, ஸோ அதனால் நல்லா படி, நல்லா கேளு, நல்லா ஆராய்ச்சி பண்ணு, நான் அதனால் சந்தோஷம் அடைகின்றேன். இது இறைவனுடைய புகழ் மட்டும் இல்லை, உபனிஷத், பகவத்கீதை, கீதா சாஸ்திரம், வேதம், பகவான் சொன்னதை நாம் வந்து என்ன பண்ணுறோம், ஆராய்ச்சி பண்ணுறோம், கேட்குறோம், படிக்கிறோம். அவர் வாயால் சொன்னதை நாமளே வந்து என்ன பண்ணுறோம், படிக்கிறோம். கேட்கும்போது நம்ம அவர் வராமல் இருப்பாராண்ணா, கண்டிப்பாக வருவார். அத்தகைய மகத்துவத்தை, அத்தகைய அந்த மகத்துவம், அதாவது வந்து மகாத்மியத்தை, கீதை படிப்பதனால் என்ன பலன், அந்த இடத்துக்கே நான் வரேனே அதே போருமே உனக்கு, அது சொல்கிறாரு 6வது ஸ்லோகத்தில். 7வது ஸ்லோகத்தில் கீதா ஸ்ரேயஹம் திஷ்டாமி கீதா மே சோத்தமம் கிருஹம் கீதா ஞானமுபாஸ்ரித்ய த்ரீன் லோகான் பாலயாம்யஹம். கீதா ஸ்ரேயஹம் திஷ்டாமி கீதா மே சோத்தமம் கிருஹம் கீதா ஞானமுபாஸ்ரித்ய த்ரீன் லோகான் பாலயாம்யஹம். வாசிக்கலாம். கீதை என்னும் புகலிடத்தில் நான் வீற்றிருக்கின்றேன். எனக்கு உத்தமமான இருப்பிடம் கீதை. கீதா ஞானத்தில் நின்று கொண்டு உலகங்களையும் நான் பரிபாலிக்கிறேன். இதெல்லாம் ரொம்ப உயர்ந்த விஷயங்களை பகவான் சொல்றாரு. கீதை, கீதா ஞானத்தில் நின்று கொண்டு உலகங்களையும் நான் பரிபாலிக்கிறேன். இதில் ஒரு முக்கியமான ஸ்லோகத்தை கீதையிலிருந்து கோட் பண்ணணும். இந்த 18ஆம் அத்தியாயத்தில் தான் படித்தோம். பிராமயன் சர்வபூதானி யந்திராரூடானி மாயையா அப்படின்னு படித்தோம். இந்த உலகங்களிலும் எல்லா உலகங்களிலும் இருக்கின்ற உயிர்களிடத்தில் நான் அந்தராத்மாவாக இருந்து கொண்டு இந்த உலக உயிர்களை இயக்கி கொண்டிருக்கின்றேன். பிராமயன் சர்வபூதானி யந்திராரூடானி மாயையா, மாயையின் வசத்தில் மாயையை வைத்துக்கொண்டு இந்த உலக உயிர்களை நான் என்ன பண்ணுறேன், இயக்குகின்றேன். ஐ எம் த ஆப்ரேட்டர், நான் யந்திரத்தை இயக்குபவன், நீங்களெல்லாம் யந்திரங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம், இதே அர்த்தம்தான். என்ன அப்படின்னா, நான் கீதையில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ கீதா ஞானத்தில் நின்று கொண்டு கீதையில் சொன்ன மாதிரியே நான் என்ன பண்ணுறேன், இந்த உலகத்தையும் பரிபாலித்து கொண்டிருக்கின்றேன். ஐ எம் த கிரியேட்டர், ஐ எம் த சஸ்டெய்னர், ஐ எம் த டெஸ்ட்ராயர். நானே படைக்கும் கடவுள், நானே அழிக்கும் கடவுள், நானே காக்கும் கடவுள். இந்த பகவத்கீதையில் 11வது அத்தியாயத்தில் நம்ம என்ன பார்த்தோம், இந்த விஸ்வரூப தரிசன யோகத்தில்
எல்லா உயிர்களும் இறைவனுடைய உடல்லையே பார்த்தோம். நான் எங்கே பார்த்தேன் சாமி அப்படின்லாம் சொல்லக்கூடாது. 11ஆம் அத்தியாயத்தில் விஸ்வரூப தரிசனத்தில் நம்ம படிக்கும்போதே என்னது அப்படின்னா, எல்லா விதமான ரிஷிகளாகவும் தேவர்களாகவும் முனிவர்களாகவும் கிண்ணறர் கிம்புருடர் 11 ருத்ரர்கள் மருத்துக்கள் திக் தேவதைகள் ரிஷிகள் முனிவர்கள் எல்லாமே யார் அப்படின்னா நான் தான் அப்படிங்கிற மாதிரி பகவான் என்ன பண்ணார், அந்த விஸ்வரூபத்தில் காட்டினார். அவர் வியாபிக்காத உயிர் இல்லை, அவர் வியாபிக்காத இடம் இல்லை. அந்த ஞானம்தான் கீதையில் சொல்லப்பட்டது, அந்த விஷயம்தான் கீதையில் சொல்லப்பட்டது. அதன் பிரகாரம் நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா, உலகங்களையும் நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஆட்சி செய்கின்றேன், பரிபாலிக்கின்றேன், பாதுகாத்து வருகின்றேன். கீதையிலே நான் விட்டிருக்கின்றேன். கீதையில் பகவத்கீதையில் தத்துவார்த்தமாக நான் என்ன பண்ணுறேன், இந்த மகாவிஷ்ணுவாகிய நான் கிருஷ்ணனாகிய நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன், தத்துவார்த்தமாக கீதையிலே நான் விட்டிருக்கின்றேன். அதனால தான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லியிருக்காரு, பகவான் பக்தன் பாகவதம் மூன்றும் ஒன்று. பாகவதம் அப்படிங்கிறது இந்த பகவத்கீதை தான். அதனால தான் பகவத்கீதை புஸ்தகத்தையே நம்ம புஸ்தகமாக பார்க்கக்கூடாது, பகவானை தான் பார்க்கணும். ஏன்னா பரமஹம்சர் சொல்லியிருக்காரு, பகவானும் பக்தனும் பாகவதனும் மூன்றும் ஒன்றுங்கிறார். தெர் இஸ் நோ டிஃபரன்ஸ். இப்போ பகவத்கீதை அப்படிங்கிறது என்னது அப்படின்னா, பகவான் கிருஷ்ணர், வேற ஒன்றும் கிடையாது. அது பகவானே சொல்றார், கீதை என்னும் புகலிடத்தில் நான் வீற்றிருக்கின்றேன். ஐ எம் லிவிங் இன் தட். ஒருத்தர் புஸ்தகம் எழுதுறார், அவருக்கு தெரிஞ்சதை எழுதுறார். அவருக்கு தெரிஞ்சதை எழுதுறாரு அப்படின்னா அவருடைய அனுபவங்கள், அவருடைய வாழ்க்கையில் என்னென்னலாம் நடந்தது, அவருக்கு புரிந்தது, அதுதான் புஸ்தகமாக எழுதுறாரு. அப்போ அந்த புஸ்தகத்துக்குள்ள யார் இருக்காருன்னா அவர் தான் இருக்கார். இப்போ அப்துல் கலாம் ஒரு புக் எழுதினார், அக்னி சிறகுகள் அப்படின்னு ஒரு புக் எழுதினார். ரொம்ப ஃபேமஸான புக், அக்னி சிறகுகள் அப்படின்னு எழுதினார். அந்த புக்கும் அவரும் என்னதுன்னா வெவ்வேறையான கிடையாது, அந்த புக்குக்குள்ளவே அவர் இருக்கார். அவருடைய விஷயங்கள், அவருடைய மனதில் பட்ட விஷயங்கள், அவர் வாழ்க்கையில் என்னென்னலாம் எதிர்பார்த்தாரோ, இந்த இந்தியா எப்படி இருக்க வேண்டும், 2020 2021 இந்தியா வல்லரசு நாடாக ஆக வேண்டும் ஆயிரும் அப்படின்னு அவர் ஒரு கனவெல்லாம் கண்டார் இல்லையா, அதையெல்லாம் அந்த அக்னி சிறகுகளில் எழுதியிருக்கார். அவருடைய சிந்தனைகள், அவருடைய கனவுகள், அவருடைய கண்டுபிடிப்புகள், அவருடைய உழைப்பு எல்லாமே அந்த புஸ்தகத்தில் இருக்குது. அப்போ அவர் வேற, அந்த புஸ்தகம் வேற இல்லை. அப்துல் கலாமே தான் அந்த புஸ்தகமாக இருக்கின்றார். அந்த புஸ்தகத்தை படிக்கும்போது நம்ம யாரை பார்க்கணும், அந்த புஸ்தகத்தில் என்ன, அப்துல் கலாமை தான் பார்க்குறோம். அதுபோல் பகவத்கீதையை படிக்கும்போது இந்த பகவத்கீதை புத்தகமாக இருப்பவர் யார் அப்படின்னா கிருஷ்ணர். அது மட்டும் இல்லை, பகவானே சொல்லுகின்றார், எனக்கு உத்தமமான இருப்பிடம் கீதை அப்படிங்கிறார். நான் எல்லா இடத்துலையும் இருக்கேன், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. நான் இல்லாத இடமே கிடையாது. தூணிலும் இருக்கின்றேன், துரும்பிலும் இருக்கின்றேன், கல்லுக்குள்ள இருக்கின்ற தேரைக்குள்ளும் இருக்கின்றேன், எல்லா இடத்துலையும் இருக்கேன், இல்லாத இடமே கிடையாது. ஆனால் விசேஷமாக நான் இருக்கின்ற இடம் எது தெரியுமில்ல, இந்த பகவத்கீதை. குஹ்யாத் குஹ்யதரம் மயா, பகவத்கீதை இருப்பதிலேயே என்னதுன்னா ரகசியங்களுள் ரகசியம், வித்தியைகளுள் ராஜவித்யை அப்படிங்கிறத பார்த்தோம் நம்ம. ராஜவித்யா ராஜகுஹ்ய யோகம் 9வது அத்தியாயம் பகவத்கீதையில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, பகவத்கீதை இருக்கிறதுலே என்னதுன்னா உயர்ந்த வித்யை, ராஜவித்யை. நிறைய நாலேஜ் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த உலகத்தில். அதை விட ரொம்ப உயர்ந்தது இந்த பகவத்கீதை தான். இதற்கு மேலானது இந்த உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. அப்படி புகழப்பட்ட இந்த பகவத்கீதை புஸ்தகம், இந்த பகவத்கீதை தத்துவம், அந்த தத்துவத்தில் நான் உட்கார்ந்துருக்கேன் அப்படிங்கிறார். அதுதான் என்னுடைய இருப்பிடம் அப்படிங்கிறார். பகவானே சொல்கிறார், எனக்கு உத்தமமான இருப்பிடம் இந்த பகவத்கீதை.
அதான் நம்ம பார்த்தோம். சர்வோபனிஷதோ காவோ தோக்தா கோபால நந்தனக பார்த்தோ வத்சக சுதீர் கோக்தா துக்தம் கீதாமிருதம் மகது. அந்த உபனிஷத்துலாம் பசு மாதிரி, அந்த பசுவினிடத்திலிருந்து பாலை கறப்பவர் யாருன்னா கிருஷ்ணர் தான். இந்த பால் என்பது என்னன்னா பகவத்கீதை என்கின்ற பால். பாலை கறந்தவன் என்ன பண்றான்? அந்த பாலுக்கு சொந்தக்காரன். இந்த கீதையோட சாரமே என்னது அப்படின்னா உபனிஷத்தோட சாரம் தான். அது அப்படியே என்ன பண்றாரு? த எசன்ஸ் ஆஃப் த உபனிஷத், த எசன்ஸ் ஆஃப் வேதாந்தா, த எசன்ஸ் ஆஃப் வேதம். அதெல்லாம் நமக்கு கொடுத்தவர் யார்? என்ன? கிருஷ்ணர். அவருடைய மனதில் உதித்த அந்த தத்துவ விஷயங்கள், தர்ம விஷயங்கள், உலக மக்கள் இந்த பகவத்கீதையை எளிமையாக புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காரு இல்லையா? விவஸ்வான் மனவே பிராக மனுகு இக்ஷ்வாகு அப்ரவீத் அப்படின்னார். இதே பகவத்கீதையை, இதே தத்துவத்தை, இதே ஞான யோகத்தையும் கர்மயோகத்தையும் முன்னொரு நாளில் நான் விவஸ்வானுக்கு பகர்ந்தேன். விவஸ்வான் மனுவுக்கு சொன்னான், மனு இக்ஷ்வாகுவுக்கு சொன்னான். இப்படி பரம்பரையாக சொன்ன விஷயத்தை தான் அர்ஜுனா உனக்கு நான் இதை சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். இது வேறல்ல, இது நானே தான். அப்பொழுது யார் சொன்னானோ அந்த பகவத்கீதையை, அதே நான் தான் இப்பொழுது உனக்கு சொல்லுகின்றேன் அப்படிங்கிறத பகவான் ஏற்கனவே அர்ஜுனனுக்கு சொல்லியிருந்தாரே. நமக்கெல்லாம் ஞாபகம் இருக்கணுமே. விவஸ்வான் மனவே பிராக மனுகு இக்ஷ்வாகு அப்ரவீத் அப்படின்னு சொன்னாரே. அப்போ பகவத்கீதையில் பகவான் இல்லாமல் வேற யார் இருப்பா அப்படின்னா, எனக்கு உத்தமமான இருப்பிடம் எது அப்படின்னா கீதை. அப்போ எனக்கு இருப்பிடம் கீதை. அந்த கீதா தத்துவத்தில் ஞானத்தில் நின்று கொண்டு அதன் பிரகாரம் நான் என்ன பண்ணுறேன்? உலகங்களையும் பரிபாலிக்கின்றேன். வாட் ஐ செட் ஐ எம் டூயிங். நான் என்ன சொன்னேனோ அதன் பிரகாரம் நான் நடந்து கொண்டிருக்கின்றேன். சினோதி அந்யான் சரயதி. ஒரு உயர்ந்த குரு, தலைத்தரமான குரு, ஆச்சாரியன் பகவான் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவர் என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே செய்வார். அது மட்டும் இல்லை, மற்றவர்களையும் வழி நடத்துவார். ஆச்சாரியன் அப்படின்னாலே அதுக்கு தான் அர்த்தம். பகவானுக்கு இன்னொரு பேர் இருக்குது, கிருஷ்ணருக்கு கீதாச்சாரியன். பகவானுக்கு என்ன பேர்? கிருஷ்ண பரமாத்மாவுக்கு என்ன பேர்? 18 பெயர் இருக்குது பகவத்கீதையில் கிருஷ்ணருக்கு. அதை விட ஒரு உயர்ந்த நாமம் என்னதுன்னா கீதாச்சாரியன், த டீச்சர் ஆஃப் கீதா. பகவத்கீதைக்கு முதல் ஆசிரியர் யாருன்னா கிருஷ்ணர் தான், கீதாச்சாரியன். ஆச்சாரியன்னா எப்படி இருக்கணும் அப்படின்னா, சினோதி அந்யான் சரயதி. தான் என்ன சொல்லுகிறானோ அதன்படி வாழ்ந்து காட்டுபவன். அது மட்டுமல்ல, மற்றவர்களையும் என்ன பண்ணுவான்? வழி நடத்துபவன். சினோதி அந்யான் சரயதி. ஹீ இஸ் வாட் ஹீ த சோ கால்டு பர்சன். யார் அப்படின்னா அவன் தான் ஆச்சாரியன். அந்த ஆச்சாரியன் அப்படிங்கிறதுக்கு பொருத்தமான ஒரு இடம் அப்படின்னா இதுதான். அதே போல உலகங்களையும் நான் என்ன பண்ணுறேன்? பரிபாலிக்கின்றேன். அப்போ கீதா என்னும் புகலிடத்தில் நான் இருக்கிறேன். எனக்கு இருப்பிடம் கீதை. அந்த தத்துவத்தின் பிரகாரம் கீதையில் என்ன தத்துவம் சொல்லப்பட்டிருக்கோ நான் என்ன பண்ணுறேன்? பரிபாலித்து கொண்டிருக்கின்றேன். என்ன தத்துவம் அப்படின்னா, நிமித்த காரணமாகவும் உபாதான காரணமாகவும், பரிணாமி உபாதான காரணமும் அபின்ன நிமித்த உபாதான காரணமாகவும், சர்வ காரணமாகவும், அவ்யக்த காரணமாகவும், மாயா காரணமாகவும் இருந்து கொண்டு பகவான் என்ன பண்ணுறாரு? இந்த உலகங்களையும் பரிபாலித்து கொண்டிருக்கின்றார் அப்படிங்கிறது தான் இதில் அர்த்தம். அதுதான் கீதா சாஸ்திரத்தினுடைய தத்துவம். இறைவன் இந்த உலகத்தை படைக்கின்றார், படைத்து இந்த உலகமாகவே இருந்து கொண்டிருக்கின்றார். அப்புறம் அவரே என்ன பண்றாரு? இந்த உலகத்தை நடத்துகின்றார். நான் என்னும் நாடகத்தை நடத்துவோம். யார்? என்ன? பகவான். அப்புறம் நிமித்த காரணம், உபாதான காரணம், பரிணாமி உபாதான காரணம், அபின்ன நிமித்த உபாதான காரணம், மாயா காரணம், விவர்த்த காரணம். இப்படி எத்தனையோ காரணங்களை சொல்லிக்கிட்டே போகலாம். அவ்யக்த காரணம். இதெல்லாம் நம்ம கீதையில் பார்த்தது தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் சும்மாலாம் சொல்லலை.
என்னுடைய சொந்த சரக்கே கிடையாது, எல்லாம் கீதையிலிருந்து தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சர்வ காரணம், சர்வ வியாபி, சர்வாந்தர்யாமி, சர்வஜ கல்பன், சர்வஸ்வரூபி. யார் அப்படின்னா பகவான் தான். அதனால் இந்த 8வது ஸ்லோகத்தோடு நம்ம என்ன பண்ணுவோம், 7வது ஸ்லோகத்தோடு என்ன பண்ணுவோம், நம்ம இந்த வகுப்பை முடிப்போம். மற்ற ஸ்லோகங்களை நம்ம அடுத்த வகுப்பில் பார்ப்போம். இப்போ கீதையே யார் அப்படின்னா பகவான் தான் அப்படிங்கிறது நம்ம இதோட முடிச்சுடுவோம். பிரபன்ன பாரிஜாதே சொல்லலாம். பிரபன்ன பாரிஜாதாய ஸ்தோத்ர வேத்ரைகபாலயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய வேத்ரைகபாலயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய வேதாம்பததுவே நமக. பிரபன்ன பாரிஜாதாய சமனயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய வேதாம்பததுவே நமக. பிரபன்ன பாரிஜாதாய ஸ்தோத்ரவேத்ரைகபாலயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய வேதாம்பததுவே நமக. ஓம் நமோ நாராயண. சுவாமிஜி நன்றி. சுவாமிஜி.